அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم ورحمة الله السلام وبركاته. ஓகே புள்ள, நாங்க இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? புதிய பாடம் என்ன படிக்க போறோம் புள்ள? மோதல் புதிய தீர்வு பாடமான முரண்பாடு தீர்த்தலும். முரண்பாடு தீர்த்தலும். ஓ, புதிய ஒரு யூனிட்டுக்கு நாங்க வந்தடைஞ்சிக்கிறோம். முரண்பாடு மற்றும் முரண்பாடு தீர்வு பற்றிய கற்கை. ரைட். இதை பத்தி இதுக்கு முதல்ல படிச்சாக்களோ இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சாக்களோ இதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்? இந்த 6ஆம் யூனிட்டை பத்தி ஒரு அறிமுகம் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியல. இந்த 6ஆம் யூனிட்டை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுக்குமே ஸ்கூல்ல படிக்கலையா? ஸ்கூல்ல படிக்கலையா? இல்ல. படிச்சீங்களா சார்? தென் சொல்லுங்களே அப்ப. அதுதான் sir. சரி. முரண்பாடு நைன் சார். ஓகே. முரண்பாற்ற செயற்பாடுகள், அதுக்கான சொல் விளக்கம், முரண்பாற்ற வகைகள். ஓகே. வேற இரு முரண்பாற்ற தரப்பினர் தீர்வு ஊடகங்கள். வளரக்கூடிய ஒரு போட்டி. எப்படிமா எப்படி போட்டி? இரு தரப்பினருக்கு இடையே இயல்பாக வரக்கூடிய ஒரு போட்டி. ஓகே, போட்டி. சரி, ரைட். ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இனி அதை விட ஒரு நல்ல நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்வீங்க போல. சரி, இந்த 6ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் யூனிட்டை பார்க்கறதுக்கு முதல்ல நாங்க இப்ப பொலிட்டிகல் சயின்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னா 15 யூனிட் இருக்குது. அப்படித்தானே? அப்படித்தானே? 15 யூனிட் இருக்குது. இந்த யூனிட் எல்லாம் உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல சும்மா போடல. உலகத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது அரசியலுக்கு தாக்கம் செலுத்திக்குது, அதனால மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தை தான் ஒரு யூனிட்டா போட்டிக்கிறான். தென் அரசு நான் இதுவரைக்கும் படிச்ச முதலாம் யூனிட்டா இருக்கையிலும் அரசு, அதாவது அரசறிவியல் பற்றி அறிமுகமா இருக்கையிலும், அதே மாதிரி அரசறிவியல் உபதுறைகள் ஆயிருக்கையிலும், 3ஆம் யூனிட் அரசா இருக்கையிலும், அரசியல் மாதிரிகள் என்ற 4ஆம் யூனிட் இருக்கையிலும், கருத்திலா இருக்கட்டும், இதெல்லாமே ஆல்ரெடி இருந்ததுதான் மிச்சங்காலம் இந்த பாடப்பட்ட. பட் இந்த முரண்பாடு மற்றும் அதன் தீர்வு என்ற இந்த யூனிட்டி தானே இது புதுசா தான் நம்மட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து எட் பண்ணான். நான் கேட்கிறேன், ஏன் இந்த யூனிட்ட ஒரு மாணவன், அரசறிவியல் படிக்கிற மாணவன் இந்த முரண்பாட்டையும் தெரிஞ்சிருக்கணும் என்று ஏன் இந்த யூனிட்டை இந்த சிலபஸுக்கு போட்டாங்க? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. நடைமுறை அரசியலில் இடம்பெறும் பிரதான தோற்றப்பாடு. நடைமுறை அரசியல் பிரதான தோற்றப்பாடு. ஓகே. வேற பாடத்துல தலைப்பை பார்த்தாலே அதுல விடை இருக்குது. சரி. முரண்பாடு, அதை விட தீர்த்துக்கிற அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. குட். அதுல உங்களோட ஆன்சரே சொல்லுங்க. எப்படி? சரி, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அது பற்றி ஒரு தெளிவு ஒன்று பொலிட்டிக்கல் படிக்கிற மாணவர்களுக்கு வேணுமே. சரி, என்ன நடக்குது நாட்டுல, அதுக்கு முரண்பாடு தீர்த்தல். நாட்டுல மட்டுமா? நாட்டுல மட்டுமில்ல, உலகம் ஃபுல்லா. தரப்பினர்களுடைய சமூகங்களுக்கு. நாட்டுல மட்டுமல்ல, உலகத்துல எங்கேயும். ஏன்னா குட், வெரி குட். அதாவது ஒரு முரண்பாடு நடந்தா அதை பார்த்து டீக்கிறதா? இப்ப நாம சும்மா சொல்லுவோம், ஸ்கூல்ல 2 பேர் சண்டை பிடிச்சாங்க, நீங்க என்ன செய்வீங்க சொல்லுமா? இதை தீர்க்கணும் சார். பார்த்துட்டீங்க. ரைட் ரைட். அடி அடி அடி, அவன தலைக்கடி, அவன மண்டைக்கடி, அவன கண்ணுக்கடி, அவன காலமுறி, கையமுறி, கைதட்டி சொல்லுவீங்களா? இல்ல. சொல்லுங்களே பிள்ளைகள். நாங்க தீர்த்து வச்சோம். அதை பாருங்க பிள்ளைகள். ஒரு ஸ்கூல்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த 100 பேர்ல 2 பேர் சண்டை, 98 பேருமே அதை பிரிக்கிறதுக்கு போவாங்களா? யாரு போவாங்க? இல்ல இல்ல போக மாட்டாங்க. பொலிட்டிக்கல் படிச்ச பிள்ளைகள் போகும். பொலிட்டிக்கல் படிச்ச பிள்ளைகள் அப்படி சொல்லலாம். அப்படி நான் சின்ன இந்த பிள்ளைகள் முரண்பாடு எப்படி தீர்க்கிறன்னு தெரிஞ்சிட புள்ள. அப்படி இல்லை. இல்ல நாங்க எப்படின்னா பாடத்தோட கனெக்ட் பண்ண வேணாம், நடைமுறையோட கனெக்ட் பண்ணணும். இப்ப 98 100 பேர் ஈக்கிற ஒரு வகுப்புலமா 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்கன்னா மீதி 98 பேர் தான் நீக்கிறாங்க ஸ்கூல்ல. அப்ப
மற்ற 2 பேர் சண்டை. அந்த 98 பேர்ல ஒரு 8 பேரோ இல்லாட்டி 3-4 பேர் தான் போய் என்ன செய்வாங்க, அந்த சண்டையை பிரிச்சு விட பார்ப்பாங்க. மீதி 90 பேரும் என்ன என்ன செய்வாங்க? வேடிக்கை பார்ப்பாங்க. வாய் பாப்பா வேடிக்கை பாப்பா. அவங்களுக்கு வேணும் விளக்குவாங்க. என்ன நடக்கும்? இதுதானே வேடிக்கை ஆக்ஷன். பார்ப்பாங்க. அப்படித்தானே உங்களுக்கு வேற என்ன ஆக்ஷன் இருக்கு? ம்? இதைத்தானே நீங்களும் செய்றீங்க, அப்படித்தானே பிள்ளைகள்? இல்ல. இதுதான் போஸ்ட் மர, வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 90 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல 2 பேர் சண்டை பிடிச்சா மீதி 98 பேர்ல ஒரு 3-4 பேர் தான் அந்த சண்டையை பிரிச்சு விட்டுறதுக்கு போறாங்க. தென் மீதி இருக்கிற 90 பேரும் பாரு நல்ல அடி விடுங்க. ஏன்னு கேட்கறது, அந்த 90 பேருக்கும் இந்த நிலம் அவங்களுக்கு எந்த செஞ்சுக்கணும் தெரியா? ஈக்கிறதுல ஒரு சிலவங்களுக்கு நாம அதுக்கு நாம போனா நமக்கு அடி விழுந்துரும்ன்ற பயம் ஒரு சிலவங்களுக்கு. இன்னொருத்தவங்களுக்கு நாம எந்த சும்மா அதுல எல்லாம் போய் தலையிடுற நோக்கத்துல இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி பல நோக்கம். இன்னும் கொஞ்சம் பேர் அட்டி 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 இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற அந்த குத்தியோடு கோலமாக்குறார்கள். அந்த நோக்கத்தை என்ன சண்டையை தான் நல்லா பார்க்கணுமே அதுல மாதிரி ரைட். இப்படி ஒவ்வொரு நோக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப பாருங்க பிள்ளைல அதுல ஒரு 3-4 பேர் தானே அந்த சண்டையை பிரிக்க போறாங்க. நான் கேட்கிறேன், பொலிட்டிக்கல் பாடமே இல்லாத ஒரு ஸ்கூல்லையும் கூட ஒரு 3-4 பேர் என்ன செய்வாங்க, அதை பிரிக்க போவாங்க. அது தியரி, அது நிஜம் வாழ்க்கையில நடக்கிறது தான். உண்மையா நாங்க பார்த்தோம்னா எதை படிச்சவங்க அதை போகணும் தீர்க்கிறதுக்கு? பொலிட்டிக்கலை படிச்சவங்க தான் அதை தீர்க்க போகணும். அது நாம என்ன செய்யணும், பாட ரீதியாக நாங்க பாக்குறது. ஆனா உண்மையில சில ஸ்கூல்ல பொலிட்டிக்கல் பாடம் இல்லை, அப்ப கூட பிரிப்பாங்க. அது மார்க்க ரீதியாகவும் வாரதுதான். ஆனா ஒரு உண்மையா நிஜ வாழ்க்கைப்படி பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் படிச்ச மாணவன் என்ன செய்வான்னா, ஒரு நாளும் சண்டை நடக்கும் போது பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன செய்வான்? பிரிப்பான். ரைட், பிரிப்பான். வேற ஒண்ணும் இல்லை, அவன் கோல் பிரிக்கிறது தான். ஏன்னா இந்த யூனிட் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த யூனிட் ஏற்படுத்திக்கிற முதலாவது நோக்கம் உங்களோட ஸ்கூல்ல சண்டை நடந்தா மட்டுமல்ல, உங்களோட ஊர்ல சண்டை நடந்தா மட்டுமல்ல, உங்களோட வீட்டுல சண்டை நடந்தா மட்டுமல்ல, உங்களோட நாட்டுல சண்டை நடந்தா மட்டுமல்ல, உலகத்துல எங்க சண்டை நடந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் படிச்ச மாணவன் என்ன செய்யணும்? அந்த முரண்பாட்டை தீர்க்கணும். அது அல்லாம பாரு இது செய்யலுமா? இப்படி இதுவரைக்கும் நீங்க பொலிட்டிக்கல் படிக்கல, அதனால ஓகே. பட் இப்ப நீங்க படிக்க போறீங்க, இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தீர்க்கணும். பார்த்துட்டு இருக்கிறல்ல. சோ அப்ப முதலாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க, கவர்மெண்ட் மட்டுமல்ல, இது அமெரிக்கால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கட்கை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ்ல இந்த முரண்பாடு தீர்வு என்ற கட்கை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒரு பிள்ளை இதை படிக்கணும், பொலிட்டிக்கல் படிக்கிற மாணவன் இதையும் படிக்கணும், எட் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க. நடைமுறை ரீதியா நிறைய பிரச்சனை வரும், தீர்த்து கொள்றதுக்கு சமூகத்துல நிறைய நடக்குது ஒரு விஷயம். இது நடக்கிற பிரச்சனையே ஒரு மாணவன் தீர்க்கணும், அது ஒரு நோக்கம். ரைட். இன்னொரு நான் உதாரணம் ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்களா? யார பிடிப்போம்? அது பஸ்மதா? பஸ்மத் சரி. ஹைஃபா? ஹைஃபா, எனக்கு ஒரு டவுட். நான் கேட்கறதுக்கு நீங்க உங்களோட மண்டையில எது படுதோ அதை சொல்லணும், சரியா? சரி சார். ஓகே. இது எந்த நாடு? அமெரிக்கா. இது ரஷ்யா. சீனா. சீனா இல்ல, சோமாலியா. சோமாலியா தானே பிள்ளைகள்? சோமாலியா தானே? பொய் சொல்றீங்க. நானே சொல்றேன் சோமாலியா. அப்ப எப்படி? அப்ப நான் சொல்றேன் பிள்ளையா? இஸ்ரேல். நீங்க சொல்ற பிள்ளை.
இது எது? ஹைஃபா எது? ம் இஸ்ரேல். இஸ்ரேல். இது நம்மளோட ரணில் மாமாவா? ஈரான். இல்ல, அலி கமனி. அலி கமானியா? இது காமனியா? முஸ்தபா அலி. ஆயத்துல் அலி காமனியுடைய மகன் முஜ்தபா காமனி, ரைட்? அது நமக்கு தேவையில்ல. பட் இது எந்த நாடு? ஈரான். 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 இப்ப ஹைஃபா நமக்கு திடீர்னு சொல்லுங்க சார். ஒரு நாள் நாம சும்மா அழகா வாழ்ந்துட்டு இருந்தோம்மா. சரி, நம்ம நாட்டுல அழகா வாழ்ந்துட்டு திடீரென்று ஒரு நியூஸ் வருகிறது. எப்படின்றால், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் ஜனாதிபதியான ஆயத்துல்லா அலி கமேனியை கொன்று விட்டார்கள் என்ற நியூஸ் வரவும், ஈரானுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக ஈரான் கருதி ஈரான் ஒபிஷியலாக யுத்தத்தை அறிமுகப்படுத்துச்சு. நாங்க இந்த இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் போர் பிரகடனத்தை ஆரம்பிக்கிறோம், போர் முரசு தொட்டட்டும் என்று சொல்லி ஈரான் ஒபிஷியலா அறிவிச்சு என்ன செஞ்சுன்னு சொன்னா ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிச்சு. இப்ப ஹைஃபா நீங்க என்ன செய்வீங்க? அதான் என்ன கேள்வி. சமாதான உடன்படிக்கை உண்டு செய்யும் தானே. ஹைஃபா இது ஆன்சர் இல்ல நாடியடிப்படையில் இல்ல 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 ஹைஃபா ஆன்சர் இல்ல. ரைட், அடுத்து ஹைஃபா வெயிட் பண்ணுவார். ரைட், அடுத்த புள்ள சொல்லுவோம். கேஸ் பெட்ரோல் எல்லாம் எடுத்து வச்சிரு. குட். இல்மா இர்ஷாட் என்ன செய்யறனும் அங்க யுத்தம் நடந்தா நாங்க என்ன நெருக்கடி ஒண்ணு இல்லாம தயார்படுத்தணும். இல்மா 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 இர்ஷாடிங்கம்மா சொல்லுங்கம்மா திரும்ப எப்படிமா? கேஸ் பெட்ரோல் எல்லாம் சேகரிச்சு நேரத்தோட வச்சுக்கொள்ளணும். ஏன் வைக்கணும்? ஏன்னா புறவைக்கு அதுக்கு தானே சார் தட்டுப்பாடு வரும். அங்க இருந்து தானே சார் அதெல்லாம் வார. ஒரு கை தட்ட மாட்டீங்களா? நானே தட்டு. நீங்க என்ன புள்ள, நீங்க இப்படி பொறாமையாங்கிறீங்களே பிள்ளைகள். ஒரு கை தட்ட மாட்டீங்களா? ஏன்னா கேக்குது இல்லையே. பிரிந்தன் நீங்க மாறால் என்ன ஒரு கை தட்ட மாட்டீங்களா? ஆதில் ஜாதி ஆள் என்ன நீங்க கை தட்ட மாட்டீங்க? ரைட், சரி, ஓகே. அது என்ன தட்டு ஐடியா இருக்கா? நான் தட்டினேன் இப்ப. ஓகே, சரி, ஓகே. இப்ப ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச மாணவர் தான் என்ன செய்வாரு? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். ஒரு சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட போய் நீங்க கேட்டாலும், இல்ல வெளியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காத ஒரு மாணவன்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் அவனும் சொல்லுவான் என்னண்டா ஒவ்வொரு பதில் வரும். என்ன யுத்தத்தை முடிவு கட்டணும், இல்ல சமாதான முயற்சி செய்யணும், இப்படின்னு ஒவ்வொரு பதிலா வரும். ஆனா பொலிட்டிக்கல் படிச்ச மாணவன் மட்டும்தான் எப்படி யோசிப்பான்டா, அங்க யுத்தம் நடந்தா உடனே அவன் என்ன செய்வான்டா, போயிட்டு பெட்ரோல் எடுத்து வைப்பான், போயிட்டு கேஸ் எடுத்து வைப்பான், நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுப்பான். என்றால் ஒரு பொலிட்டிக்கல் படிச்ச மாணவனுக்கு தான் தெரியும், இந்த யுத்தம் நாளைக்கு தொடருமே ஆனால் அது நம்மட வீட்டையும் பாதிக்கும், நம்மட வீட்டுக்கு பெட்ரோல் இல்லாம போகும், நம்மட வீட்டுக்கு கேஸ் இல்லாம போகும், நம்மட வீட்டுக்கு தேவையான எல்லாமே இல்லாம போகும், என எடுத்து வைப்போம் என்று ஒரு பொலிட்டிக்கல் படிச்ச மாணவன் தான் இதை செய்வான். வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க சும்மா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, தென் இதுவும் ஒரு நோக்கம் இந்த யூனிட்டை எதுல போடுறதுக்கு? பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல இதை போடுறதுக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க யுத்தம் நடந்துட்டீங்களாம்னு பார்த்துட்டு இருந்தா நாளைக்கு உங்களோட வீட்டுக்கும் ஆப்பு விழும். அப்படித்தானே பிள்ளைகள்? விழுந்துச்சா இல்லையா? இதுக்கு முதல்ல மறந்துட்டீங்களா? நடந்ததை மறந்துட்டீங்களா? கேஸ் இல்லாம இருந்தீங்க, மறக்கல. இப்ப ரீசெண்டா கூட கேஸ் இல்லாம போச்சு, மறந்துட்டீங்களா? யார இல்ல, இல்ல, வீட்டுக்கு? இப்ப எங்கட வீட்டுக்கு கேஸ் இல்லாம போச்சு. அவங்களோட யார் யார வீட்டுக்கு கேஸ் இல்லாம போன? எங்க வீட்டுல பஸ்மத்ர வீட்டுக்கு இல்ல, வேற அடுத்த வீட்டுல என்ன ஈரான்ல இருந்து டைரக்டா கேஸ் வருதா? எங்கட வீட்டுல அவங்களோட வீட்டுல இல்ல. அடுத்த பிள்ளைகள் எடுத்து வச்சிருந்தோம் சார். எடுத்து வச்சிருந்த. ஓகே, சரிம்மா. தென் அப்ப இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல இந்த முரண்பாட்டு தீர்வு என்ற இந்த யூனிட்டை போட்டதுக்கான நோக்கம் என்னன்னா,
ஒரு சண்டை நடந்தா ஒரு மாணவன் என்ன செய்யணும்? அந்த சண்டைய தீர்த்து வைக்கணும். தீர்க்கணும். அதே மாதிரி அங்க யுத்தம் நடந்தா இங்க ஈக்கிற நாம் என்ன செய்யணும்? அதுக்கு தயாரா நிக்கணும், அந்த நெருக்கடிகள் ஏற்படாமறதுக்கு. நமக்கு தேவையான எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கொள்ளணும். சோ இந்த ரெண்டு மெயின் நோக்கத்துக்கு தான் இந்த 15 யூனிட்ல 6வது யூனிட்டா இந்த முரண்பாடு மற்றும் முரண்பாடு தீர்வு என்ற யூனிட் என்ன செஞ்சுக்கிறாங்க? பூர்த்திதான். ஊத்தி இருக்கிறாங்க. கிளியர்? ஓ, ஓ, இனி சண்டை நடந்தா உங்களோட ரியாக்ஷன் இனி எப்படி இருக்கணும்? இப்ப இது தீர்க்கணும். சண்டை நடந்தா சண்டையை தீர்க்கணும். அது அல்லாம எப்படி இருக்கக்கூடா? வாங்க கைகட்டி வாய் பார்த்துட்டு பார்க்க ஆ அமைதியா இருக்க கூட அமைதியான எப்படி இப்படி பாரு சண்டை நடக்க அந்த ரியாக்ஷன்லாம் இனி போடக்கூடாது. சரி, இல்லாட்டி அங்க போய் சண்டை நடந்தா பாரு இது நல்லமா இந்த ரியாக்ஷன். இல்ல. இல்ல. சண்டை நடந்தா என்ன செய்யணும்? பிரிக்கணும். அதான் பொலிட்டிக்கல் படிச்சு. சண்டை நடந்தா பார்த்துட்டு தான் நீங்க பொலிட்டிக்கல் பாடம் படிக்க தேவையில்ல. ஹிஸ்டரி எடுக்கலாம், ஜியோகிராஃபி எடுக்கலாம், உளவியல் எடுக்கலாம், இல்லாட்டி வேற வேற பாடங்கள் எடுக்கலாம், மனைவியல் எடுக்கலாம், வேற எந்த பாடத்தையும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பொலிட்டிக்கல் எடுத்தா என்ன செய்யணும்? ரெண்டு சண்டை நடந்தா இப்ப இது தீர்க்கணும். தீர்க்கணும். ஓகே, அதுக்கு தான் கவர்மெண்ட் உங்களை இந்த பாடத்தை எடுக்க சொல்லிக்கிறான். ஆனா நீங்க எடுத்திருக்கிறீங்க. இந்த அறிமுகத்தோடு தான் இந்த யூனிட்டுக்கு நுழையணும். கிளியர்? கிளியர். இப்ப போமா அப்ப பாடத்துக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்ப யார் இது? சோமாலியா ஜனாதிபதி தானே? இஸ்ரேல் ஜனாதிபதி. ஹைஃபா ஹைஃபா சார் யார் இது? இஸ்ரேல் ஜனாதிபதி. அப்ப சோமாலியா ஜனாதிபதி இல்லையா? ஷூரா? இல்ல 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 சார், பாக்குறேன். சோமாலியா ஜனாதிபதி அப்படி இல்ல, இஸ்ரேல் ஜனாதிபதி. இஸ்ரேல் ஜனாதிபதியா பிரதமரா? இஸ்ரேல் பிரதமர் என்ன? பிரதமர். ஓகேம்மா, சரி, ரைட். நாங்க இப்ப பாடத்துக்கு போவோம் பிள்ளைகள். சரி, இந்த 6ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 6ஆம் யூனிட்ல மோதல்ண்டா என்னன்னு நீங்க படிக்க போறீங்க. அதாவது மோதல் என்றாலும் சரி, முரண்பாடு என்றாலும் சரி, சண்டைண்டா எல்லாம் ஒண்ணுதான். மோதல்ண்டா என்னன்னு நீங்க படிக்க போறீங்க. மோதலை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது என்றதை நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி மோதலை தீர்க்கிறதுக்கான என்ன ஒபிஷியலா ஒரு கவர்மெண்ட் அரசாங்க மட்டத்துல என்ன ஊடகங்கள் இருக்குது அதை நீங்க படிக்க போறீங்க. ஒரு மோதல் நடந்தா அந்த மோதலை முடிவு கட்டி எப்படி சமாதானத்தை கட்டி எழுப்புற, இந்த 4 முக்கிய விஷயத்தை தான் இந்த 6ஆம் யூனிட்ல படிக்க போறீங்க. சரி, மோதல்ண்டா என்ன, மோதல் எப்படி தீர்க்கிறது, சமாதானத்தை எப்படி கட்டி எழுப்புறது, இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த 4ஆம் யூனிட்ல நீங்க படிக்க போறீங்க. சாரி, 6ஆம் யூனிட்ல நீங்க படிக்க போறீங்க. பட் நாங்க இன்னைக்கு இந்த 6ஆம் யூனிட்ல படிக்க போறது எல்லாம் படிக்க போறது அல்ல. முரண்பாடுண்டா என்ன, முரண்பாட்டுட வகைகள் என்னென்ன என்றதையும் தான் நாங்க இன்றைய பாட வேலையில நாங்க பார்க்க இருக்கிறோம். சரி, ரைட். முதலாவது முரண்பாடு சம்பந்தமாக நாங்க பார்த்த ஒரு அறிமுகத்தை நாங்க பார்க்கணும். 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா தான் இந்த கட்கையை வந்து அறிமுகப்படுத்திச்சு. அதுக்கான காரணம் முதலாம் 2ஆம் மகா யுத்தம், முதலாம் உலக மகாயுத்தம் நடந்துச்சு 1914 தொடக்கம் 18 வரைக்கும். அது மாதிரி 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்துச்சு 1939 தொடக்கம் 45 வரைக்கும். அப்ப இந்த 2 உலக மகாயுத்தங்கள் இப்ப பாத்தீங்கன்னா முதலாம் உலக மகாயுத்தத்துல ஒழுங்கா இந்த கட்கைய மாணவர்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்திருந்தா 2ஆம் உலக மகாயுத்தம் வராம தடுத்திருக்கேலுமா இல்லாதா? ஓ, தடுத்திருக்கு. தடுத்திருக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப முதலாம் உலக மகாயுத்தம் நடந்து எத்தனை வருஷம்? 1914 18. அது நடந்து ஜஸ்ட் 20 வருஷத்துக்கு அடுத்த உலக மகாயுத்தம் வெடிச்சுச்சா? வெடிச்சுது. பிகாஸ் அந்த கெப்புளுக்கு இந்த பாடம் இருந்துச்சா பாடசாலைகளே பல்கலைக்கழகங்களே அரசாங்க மட்டத்தில்? இல்ல. பட் 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு இப்படி ஒரு கட்கை அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் 1945 முடிஞ்சு 55 65 75 80 வருஷம் ஆகியும் இன்னைக்கு 3வது உலகத்தை நடந்துக்குதா? இல்ல. ஏன் நடக்கல? இந்த கட்கை வந்து கற்பிக்கப்படுது. ஒரு சண்டை நடந்தா அதை யாரும் பார்த்துட்டு இல்லை. எப்படி சரி அந்த சண்டை என்ன செய்ய பாக்குறாங்க? பிரிக்க பாக்குறாங்க. பிகாஸ் இதெல்லாம் படிச்சுட்டாங்க. சரி, அதான் உங்களுக்கு ஒரு 2 இடம் புள்ளல.
சரி சரி ஓகே. எனவே 1980ஆம் ஆண்டு காலப்பகுதி இறுதி பகுதியில தான் இந்த பாடம் கற்கப்பட தொடங்கிச்சு. எனவே முரண்பாடு அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடுன்றதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுது. கிறிஸ்டோபர் மிச்சல் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த லூயிஸ் கோசல் ஒரு விளக்கம் சொல்றாரு. ஜோர்ஜ் சிமல் ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்படி பலர் பல விளக்கங்களை சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஒத்து வராத ஒரு உறவு தான் அது முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. முரண்பாடு என்பது நமக்கிடையில் ஒன்றுக்கொண்டு பொருத்தமும் இல்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கும் ஒரு தரப்புகள் அல்லது நபர்கள், அது சமூக குழு அல்லது அதுக்கு மேற்பட்ட குழுக்களுக்கு இடையில நிலவக்கூடிய ஒரு தொடர்பு தான் முரண்பாடு. சிம்பிளா சொல்றேன்டா, முரண்பாடு என்ன? சும்மா சும்மா சொல்லுங்க நம்மட லாங்குவேஜ்ல. முரண்பாடு என்ன? சண்டை போர் சண்டை சண்டை, போர். மோதல் சச்சரவு. ஓ, இப்ப இப்படித்தானே எழுத போக்குள்ள நமக்கு முரண்பாட்டை சண்டைன்னு எழுத இயலுமா? விளக்கம் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? தரப்பினருக்கு இடையில் ஏற்படும் பிரச்சினை. ஓ, இரு தரப்பினருக்கு இடையில இடம்பெற்ற ஒரு ஒவ்வாத நிலை அல்லது ஒத்து வராத ஒரு நிலையத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? முரண்பாடு. முரண்பாடுன்னு சொல்லி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க இப்ப பிடிச்சு பாமே ஒருத்தர ஜெய்னப் 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 ஜெய்னப கூப்பிட்டேன். நான் ஜெய்னப கூப்பிட்டேன், வரலாட்டி ஜெய்னப ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ரிமாஷா ரிமாஷா ரியூஃப் ஓ சார். ரியூஃப் வீட்ல யார் யாரு? அம்மா அப்பா 2 தங்கச்சி நான். 2 தங்கச்சி நீங்க. சரி, 2 தங்கச்சியும் சின்ன புள்ள தானே? ஓ சார். சரி, அப்படி வச்சுக்கொள்வோம். நீங்களே சின்ன புள்ள, அப்போ உங்களோட தங்கச்சின்னா நல்லாவே சின்ன புள்ள. சரி, ஓகே. இப்போ உங்கள்ட்ட ஒரு மாம்பழம் மீங்க. சரியா ரியூஃப்? நீங்க தங்கச்சின்னா உயிர், தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. இப்ப 2 தங்கச்சி ஈக்கிறாங்க, ஒரு மாம்பழம் தானே ஈக்குது. கொண்டு போய் நீங்க என்ன செய்றீங்க? தங்கச்சிட்ட கொடுக்குறீங்க. 2 தங்கச்சிகள்ட்டையும் கொடுக்குறீங்க, ஹாஃப் ஆஃப் எடுத்துங்க. ஆனா உங்களோட 2 தங்கச்சியும் சொல்லுது அப்படின்னா எனக்கு ஹாஃப் ஆஃப் வேணாம், முழு ஃபுல்லா தான் வேணும்னு சொல்லி. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, ஒன்று உங்கள்ட்ட இன்னொன்று இருந்தா கொடுத்துருவீங்க 2 தங்கச்சி ஒன்று, பட் ஒன்று தான் நீக்குது, 2ஐயும் பிரிச்சு பிரிச்சு எடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் தங்கச்சிகள் ஏலான்றாங்க, எனக்கு முழுவதான் வேணும்னுவாங்க. இப்ப அந்த ஒரு மாம்பழத்துக்காக 2 தங்கச்சிகள் என்ன நடக்க போகுது? என்ன நடந்துரும்? சண்டை. சண்டை தான் நடக்கும். பாருங்க, அப்ப 2 பேருக்கு இடையில நடைபெறுகிற ஒத்து வராத ஒரு நிலை தான் என்ன? முரண்பாடு. முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள். அதுதான் நாங்க உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்து அப்படித்தான் எழுதணும். போயிட்டு சண்டை என்று சுருக்கம் எழுதிட்டு வரல. அது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் படிச்ச பிள்ளை தான் முரண்பாடு சண்டைன்னு எழுதிட்டு வர. ஆனா நீங்க அட்வான்ஸ் லெவல் அப்படி எழுதுறா சண்டை என்று எழுதினா மார்க்ஸ் கிடைக்குமா? இல்ல. அல்லது முழுமையா எழுதணுமேமா. இருவருக்கு இடையில நடைபெறும் ஒரு ஒத்து வராத ஒரு நிலையே அல்லது தன்மையே முரண்பாடு என அழைக்கப்படும். சிம்பிள். சரியா? சரியோ ரியூஃப்? ஓ சார். ஓ சார். மண்டை மண்டை ஓகே தானே? ஓ சார். ராய், குட்மா. சரி, தென் இந்த முரண்பாடு தொடர்பாக சில நூல், இப்ப கிறிஸ்டோபர் மிச்சல் ஒரு நூல் எழுதி இருந்தாரு, சர்வதேச முரண்பாடுகளின் கட்டமைப்பு ஒரு நூல் எழுதியிருந்தா. அதுல முரண்பாடு சம்பந்தமா நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க கட்டாயம் பார்த்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி போல நாங்க இப்ப பார்த்தோம்னா முரண்பாட்டின் செயற்பாடுகள் அப்படின்றது. இப்ப முரண்பாட்டின் செயற்பாடுகளுக்குள்ள நாங்க பார்த்தோம்னா ஒரு முரண்பாட்டால சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அப்படித்தானே? பாதகம் மட்டுமே இல்ல சாதகம். ஷுவரா? எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா அதுக்கு சாதக பாதகம் 2 மீங்கன்னு சொல்லி? ஓ ஓ சார். என்ன டவுட்ல வருது எல்லாருக்கும்? டவுட் ஓ வரப்படாது. சார், சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு சார். சாதகம் இது, பாதகம் இது. ரைட். என்ன சாதகம்னு சொன்னாமா, சமூகம் வளர்ச்சி அடைய ஜோர்ஜ் சிமல், அதாவது சாதகத்தை வந்து ஒரு நூல்ல தான் சொல்லப்பட்டிருக்குது. ஜோர்ஜ் சிமல் 1904ஆம் ஆண்டு ஜோர்ஜ் சிமல் வந்து முரண்பாட்டின் சமூகவியல் என்ற ஒரு நூல்ல எழுதி, அந்த நூல்ல முரண்பாட்டுல நிறைய சாதகங்கள் ஈக்குது, அதுல முக்கியமான சாதகங்களாக இந்த 4 தான் ஈக்குதுன்னு சொல்லிக்கிறார்.
ஒன்று சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருப்பதை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சண்டை நடந்தா தானே பிள்ளைகள் உத்தரால முன்னேறலாம். நீங்க நினைக்கிறீங்களா சண்டை நடந்தது? இப்ப பாருங்க, இன்னைக்கு சமூகம் உண்மையிலே ஒரு முரண்பாடு, ஒரு சண்டை நடந்தா தான் சமூகம் வளர்ச்சி அடையுது. அப்படித்தானே? ஒத்துக்கொள்றீங்களா? ஓ இதுக்கு இந்த வாரே சாம்பிள். உங்களுக்கு தெரியுமா, ஈரான் வந்து ஈரான் வந்து ஒரு சாதாரண நாடுன்னு தான் அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைச்சிட்டு இருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு 40 வருட கால பொருளாதார தடை விதிச்சாங்க. பட் ஈரான் இயங்கிச்சு. அங்க மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இல்லை. 40 வருட கால தடை விதிச்சும் கூட அந்த நாடு ரன் ஆயிடுச்சு. ஆனா ஈரான் 40 வருட காலமா, 40 நாள் அல்ல, 40 வருட காலம் தடை விதிச்சும் கூட இந்த ஈரான் ரன் ஆயிடுச்சு. அதே ஈரான் ஒரு 40 நாள் தான் தடை விதிச்சிச்சு. இந்த 2 நாடு மட்டுமா தவிச்சிச்சு? எதுக்கு தடை இல்ல விதிச்சேன்டா, அந்த முக்கியமாக வளைகுடா நாடுகள்ல மட்டும்தான் பெட்ரோல் உற்பத்தி செய்யற, வேற எந்த நாடும் பெட்ரோல் உற்பத்தி செய்யறல. அப்ப அந்த பெட்ரோல் உற்பத்தி குறிப்பா வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் என்றா இந்த UAE, அடுத்தது சவுதி அரேபியா, குவைத், இந்த ஈரான், குறிப்பா ஈராக், இந்த நாடுகள்ல தான் அந்த பெட்ரோல் வளம் மீக்குது. வேற எந்த உலகத்துல எங்கேயும் இல்லை. குறிப்பா இந்த வெனிசுவேலா போன்ற நாடுகளை மீக்குதுதான். பட் இங்கதான் கூடுதலான பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படுற. அப்ப அந்த பெட்ரோல் அங்க உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது நம்மட நாட்டுக்கு வாரத்துக்கு ஒரே வழிதான், இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரே வழிதான், சைனா, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளுக்கும் போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். அதுதான் பாரசீக வளைகுடால இருக்கிற அந்த ஹார்முஸ் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. என்னது புள்ள? என்ன நீரினை அது? கேள்வி விளங்கல சார். நீங்க பேசுனது விளங்கல சார். கட் ஆகிட்டேனாமா? ஓ சஞ்சிதா வீடியோ ஆஃப் பண்ணுங்கம்மா. சஞ்சிதா ரெக்கார்டிங் ஆகக்குள்ள வீடியோ போட வேணாமேம்மா. சரி, அதாவது பிள்ளைகள், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஈரானுக்கு 40 வருட காலம் பொருளாதார தடை விதிச்சாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் ஈரானுக்கு போகல. ஈரானோட எந்த ஒரு தொடர்பும் வெளிநாடுகளுக்கு ஈரானோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கொள்ளலாம். ஈரான் சாமான்களும் வெளிநாட்டுக்கு போகல. அப்ப ஈரான் அப்படி 40 வருட கால தடை விதிச்சும் கூட ஈரான் ரன் ஆயிடுச்சு. அந்த நாட்டுல சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, அதாவது எல்லாமே இயந்திரங்கள் உற்பத்தி செஞ்சாங்க, எல்லாம் நடந்துச்சு, ஒன்று ரன் ஆகல, படிச்சாங்க, எல்லாம் ரன் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா 40 வருடங்கள் தடை விதிச்சும் கூட ஈரான் ரன் ஆயிடுச்சு. அதே ஈரான் வெறும் 40 நாள் தடை விதிச்சு ஒட்டுமொத்த உலகமும் தவிச்சிச்சு. அது எந்த தடைண்டா, பெட்ரோல் என்னது தானே புள்ளல். பெட்ரோல் என்னது வளைகுடா நாடுகளை மட்டும்தான் உற்பத்தி செய்யறாங்க. மத்திய கிழக்கு நாடுகளை உற்பத்தி செய்யறாண்டா அந்த கடலுக்கு அடியில பெட்ரோல் வளம் மீக்கிறது அந்த நாடுகள்ல மட்டும்தான். குறிப்பாக இந்த குவைத், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இந்த நாடுகள்ல தான் என்ன செய்யறாங்க, பெட்ரோல் உற்பத்தி செய்யறாங்க. அந்த பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடாலும் கூட அந்த பெட்ரோல் இலங்கைக்கு வரண்டாலும் சரி, இந்தியாவுக்கு போறண்டாலும் சரி, ஜப்பானுக்கோ, சைனாவுக்கோ, மலேசியாவுக்கோ, சிங்கப்பூருக்கோ, எந்த நாட்டுக்கு போறண்டாலும் ஒரே ஒரு வழிதான். எந்த வழி? எந்த வழி? ஹோர்மோஸ் நீரிணை. ஹோர்மோஸ் நீரிணை. பாரசீக வளைகுடால அந்த ஹோர்மோஸ் நீரிணையால மட்டும்தான் வரலாம். அந்த ஹார்மோஸ் நீரிணைய மூடிட்டாங்க இந்த ஈரான். நமக்கு பெட்ரோல் வந்துச்சா? இல்ல 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 கேஸ் ஈக்குதா? தவிச்சந்தானே கொஞ்ச நாள். ஓ நமக்கே இந்த நிலைமைண்டா, இப்ப இந்தியால, சைனால, தாய்லாந்துல பாடசாலைக்கு விடுமுறை கொடுத்தாங்க. அப்படி எல்லாமே இருந்துச்சு. பங்களாதேஷ்ல அப்படி எல்லாமே இருக்குது. சரி, அப்ப என்னடாமா நாங்க விளங்கணும் எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு தடங்களுக்கு பண்ணிக்கோமா. இப்ப நாங்க இதுல இருந்து விளங்கணும் என்னடா, சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்துல இருப்பதை தவிர்க்கிறது. ஈரானை சும்மா விட்டிருந்தா அவங்களோட பாட்டுக்கு இப்பாங்க. ஆனா இன்றைக்கு இந்த சண்டே ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு அமெரிக்காவை தாண்டி உலக வல்லரசுன்னு சொல்லி அமெரிக்கா தான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு உலகம் தெரிஞ்சிட்டு யார் வல்லரசு? ஈரான். ஈரான். அப்ப இந்த யுத்தத்தால ஈரான் டெவலப் ஆகிக்கிறா, வீழ்ச்சி அடைஞ்சிக்கிறா.
டெவலப் இருக்கு ஆயிருக்கு. டெவலப் ஆகிக்கு. டெவலப் தான் இது. அப்ப சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்துல ஈக்கிறது தடுக்கப்படுதா இல்லையா? ம். ஓ சில பேருக்கு இந்த பாயிண்ட் வந்து குழம்புறேன், ஏன்னா கொஞ்சம் மயக்கமா வருது. சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்துல இருப்பதை தடுக்கிறதுன்னு தான் சொல்லப்படுது. ஆதரவு கொடுக்குறேன், தடுக்குது. சமூகம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா நீங்க அப்படியே இருங்க, நாங்க சப்போர்ட் பண்ணி தாரம்ன்ற மாதிரி. நீங்க அப்படியே இருந்தாலும் நாங்க உங்களை எப்படியாலும் டெவலப் பண்ண விடுவோம். நீங்க உங்களை நாங்க அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி வளர்ச்சி அடையாம உங்களை நாங்க இருக்க விட மாட்டோம்டா, அது டெவலப் பண்றதுக்கு தானே மீனிங், டெவலப் ஆகுறது தானே மீனிங். ஓ அப்ப வளர்ச்சி அடைய டெவலப் ஆகலும், அதாவது ஒரு சமூக வளர்ச்சி ஒரே இடத்தில் இருப்பதை தவிர்க்க முடியாது. அத்தகைய சமூக பிரச்சனை தொடர்பில் கவனம் செலுத்தி அவற்றை தீர்ப்பதற்கான தேவை. பாருங்க, இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தின் போது அதை எப்படி சரி தீர்க்கிறதுக்கு பல நாடுகள் கோரிக்கையில முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் வந்து ஈரான் கேட்டதை நாங்க செஞ்சு தரோம்னு அமெரிக்கா வேற வழி இல்லாம ஒத்துக்கொண்டுட்டு, ரைட். அதே மாதிரி நபர்களும் சமூகமும் மாற்றம் அடையும். பாருங்க, அந்த நாடு வந்து மாற்றம் அடையுது. அமெரிக்கா வந்து என்ன பெருசா நினைச்சிட்டு இருந்தா ஈரானை அழிச்சிடலும். அவங்க சொன்னாங்க என்னடா, ஈரான்ட கடற்படை அழிச்சிட்டோம், ஈரான்ட லீடர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம், இனி ஈரான்ல ஒன்றும் இல்லை, தலைவரே இல்லாத படை பின்வாங்கிடும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஈரான்ன்றது அது பல ஆயிரம் வருட காலமாக பாரசீக பூமின்றது. அந்த பூமி தந்திரத்திலையும் இதுலையும் உலக புகழ் பெற்றவங்க இந்த பாரசீகர்கள். அப்ப பாருங்க, லீடர்ஸ்கள் போனாலும் கூட அடுத்து வரக்கூடியவங்க அந்த நாட்டை லீட் பண்றாங்க. அந்த அளவுக்கு யுத்த தந்திரம் மிக்க ஒரு நாடா தான் இது. பாருங்க, இப்ப பாருங்க, அமெரிக்கா வந்து சொல்லிச்சு நாங்க எல்லாரையும் அழிச்சிட்டோம், ஈரான் இனி எங்கள்கிட்ட அடிப்பணியத்தான் வேணும்னு. பாருங்க, அவங்க எதிர்பாராத விதமாக இந்த ஈரான் வந்து எல்லா நாடுகளும் தனி ஒரு ஆளா நின்று, அவங்கள சவுதிக்கு அடிக்கிறாங்க, ஈரானுக்கு அடி விழுவுது, சவுதிக்கு அடி விழுவுது, அவங்கள குவைட்டுக்கு அடி விழுவுது, யுஏஇக்கு அடி விழுவுது, இஸ்ரேலுக்கு அடி விழுவுது. ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ, ரைட். அமெரிக்கா பாருங்க, அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து அடிக்குது. ஆனா ஈரான் ஒன் மேன் ஷோ, ஒரு ஆள். என்னமோ ஒரு டயலாக் ஒண்ணு தானே உள்ள, 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்த்தா அது என்னமோ ஒரு படத்துல சொல்லுவாங்க தானே, என்னது? தலைவனா சார் 10 பேர் பேர் சேர்ந்து ஒரு ஆளை எதிர்த்தா அவன் தலைவன். ஆஹ் ஒரு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்தனை எடுத்தா அவன் தான் வீரன். ஓகே, ஒருத்தர் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். யாரும் ஒருத்தர் சொல்லுங்களேன், ஆனா அந்த நல்ல டயலாக் ஒண்ணா சொல்லுங்கம்மா, யார ஒருத்தர். 10 பேர் சேர்ந்து ஒத்தன் எடுத்தா அவன் தலைவன், ஒத்தன் 10 பேர் எடுத்தா அவன் வீரன். வீரன். தென் அப்ப ஈரான் எதுக்கு வரும், அப்ப தலைவனா வீரனா? வீரன் வீரன் ஏனா, ரைட், குட். தென் அப்படித்தான் இங்க நடக்குது. ஏதாவது கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி, என்ன நாங்க அடிச்ச 10 பேரும் எப்படி பிள்ளைகள், எப்படி ஆதில், நாங்க அடிச்ச 10 பேரும் டானா? 10 பேர் தான். சரி, அதை விட நல்ல தம்பி இருக்கு. எது சொல்லுங்களே பாப்போம். பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். இதுகள் நல்லா தெரியும் என்ன. சரி, ஓகே, குட். அதுக்கும் சொல்லலாம், பண்ணிங்க தான் கூட்டம் வரும், சிங்களா தான் வரும் சொல்லி, ரைட், ஓகே. சேர்மாரெல்லாம் சிரிக்கிறாங்க. சரி, ஓகே, குட், நல்ல சந்தோஷம். சரி, தென் சமூக குழுக்களில் ஒற்றுமை தன்மையை வலுப்படுத்துகிறது. சமூக குழுக்களோட ஒற்றுமை பாருங்க, சண்டே ஒன்று நடந்தா தான் திரும்ப சண்டே ஒன்று வராம ஒரு ஒற்றுமை ஒன்று ஏற்படும். ஸோ இப்படி சாதகமான பண்புகள் இருக்குது. அதே மாதிரி பாதகமான பண்புகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, 1956ஆம் ஆண்டு, இப்ப பாருங்க 1904ஆம் ஆண்டு ஜோர்ஜ் சிமல் முரண்பாட்டின் சமூகவியல் என்ற நூல்ல சாதக பண்புகளை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 1956ல லூவிஸ் கோசர் பாதகங்களும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். பாதகம்னா நம்ம இனி எப்படியுமே சாரி சாதகத்தை தான் இவரும் சொல்லிக்கிறார். சார் அவரு சாதகத்தை தானே சொல்லிடுறாரு. மேலே இருக்கிறவரும் சாதகம் தான், கீழே இருக்கிறவரும் சாதகம் தான் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரி சாதகம் சமூக குழுக்களின் ஒற்றுமை தன்மையை உறுதிப்படுத்த துணை நிற்கும். அதே மாதிரி வரலாற்றுல வந்து மார்க்சிய கருத்தின்படி அவங்க சொல்றாங்க, சமூக வரலாற்றை முன்னோக்கிய மனத்தின் உந்து சக்தியாக, ஒன்றுக்கொன்று முரண்பட்டா தானே அடுத்த கட்டத்துக்கு போகலாம், எனவே முரண்பாடு முக்கியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமூகமானது வரலாற்று நிலை மாற்றத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. எனவே இதை நீங்க நோம்பலா பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வி இதுக்கு முதல்ல வந்து இது முரண்பாட்டின் சாதகங்கள் தொடர்பாக தெரிவிச்ச அறிஞர் ஒருவரை தருகிறேன்டா, யார சொல்லுவீங்க நீங்க? ஜோர்ஜ் சிமெலன், லூயிஸ் கோசர். 2 பேர்ல ஒருத்தரை சொன்னா சரி. சில சந்தர்ப்பத்துல 2 நூலையும் தந்து ஓடருக்கு ஆக்களா கேட்பாங்க. முரண்பாட்டின் சமூகவியலை யார லீன கேட்பாங்க. யார சொல்ல போறீங்க?
ஜார்ஜ் சிமெல். சர்வதேச முரண்பாடுகளின் கட்டமைப்புண்டா? இது கிறிஸ்டோபர் மிச்சல். மிச்சல். ரைட், அதை நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். அதே மாதிரி பாதக விளைவுகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னடா, முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்கள் நடந்துச்சு, நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடக்கிறது இந்த சண்டைகளால தான். சண்டையிட பாதகமான விளைவு உலக சிவில் யுத்தம், நாட்டுக்குழுக்கு வன்முறை, சரின முரண்பாடு. அதே மாதிரி வல்லரசுகளுக்கு இடையில ஏற்படுற இந்த அணு ஆயுத மோதல், அல அடுத்து பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தங்கள், இதெல்லாம் இதால தான் நடக்குது. சரி, அப்ப நாங்க அதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். இதுல அணு ஆயுதம், நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்றாரு. என்ன புள்ள அது அணு ஆயுதம் சொல்லுங்க. அதானே என்ன பிரச்சனை. இப்ப எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணுமே, ஏன்னா பொலிட்டிக்கல் படிக்கிற புள்ள நீங்க நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதம் என்ன? அதுக்காகத்தானே ஈரான் மீது, ஈரானுக்கு இந்த அமெரிக்கா வந்து அணு ஆயுதத்தை இந்த ஈரான் உற்பத்தி செய்து தானே கிட்டத்தட்ட 40 வருட கால தடையை விதிச்சாங்க ஈரானுக்கு. என்னது அணு ஆயுதம்? ஒரு இடத்துக்கு போட்டா அந்த இடம் முழுசா அழிஞ்சிரும். ஒரு இடத்துக்கு போட்டா அந்த இடம் முழுசா அழிஞ்சிரும். ஓகே, வேற? கருவி. ஒரு எதிர்காலத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஊனமா பிறக்கும். எதிர்காலத்துல பிறக்கிற குழந்தைகள் கூட ஊனமா தான் பிறப்பாங்க. ஜப்பான்ல போட்டது தானே. ஜப்பான்ல போட்டதுதான் சாம்பிள். இதுக்கு கண்டுக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல ஓ சரி. எங்க நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யறாங்களா? இல்ல சார். இல்ல. ஏப்ரல் சும்மா நம்ம நாட்டை பார்த்து நீங்க இவ்வளவு இலக்காரம் நினைச்சிட்டீங்க. நம்ம நாட்டுக்கு என்ன உற்பத்தி செய்யலா? மேலும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிருவாங்க. உற்பத்தி செய்யறதுக்கு முதலாவது அந்த ஆயுதங்கள் வேணும். அதை தாண்டி இது வேணும் இல்ல உற்பத்தி செய்யறதுக்கு. ஈக்குதாதா இருக்காலும் பார்லிமெண்ட் இல்ல அனுப்பிட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்கல்ல ஒன்று உற்பத்தி செஞ்சாரு சொல்லி. கஷ்டம் சார். அப்துல் கலாம் எல்லாம் இல்லையே. வெரி குட் குட். இந்தியாவுக்கெல்லாம் வரதுக்கு காரணம் அப்துல் கலாம் என்ற அறிவு மேதைகள் இருக்க போய் தான் அங்க அணுத்திட்டங்கள் கூட வந்தது. நம்ம நாட்டுல ஈக்கிறாங்களா? அப்படி இல்ல சார். ஈக்கிறாங்களே. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் ஈக்கிறாங்க, நாமல் ராஜபக்சே ஈக்கிறாங்க. சொல்லுங்களே. அவங்க எடுக்க நடவடிக்கை தான் அணுகுண்டு. அணுகுண்டு. நாட்டையே ஒழுங்கா இதாக்க தெரியாது சார். சரி, இதுதான் நியூக்ளியர் வெப்பன். இது பார்க்க ஏதோ ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும், மீன் மாதிரி இருக்கும், சின்ன மாதிரி இருக்கும். இது எப்படி ஈக்கும்னு சொன்னா, நீங்க பிளைட் ஏர்போர்ட்டுக்கு பிளைட் பார்க்க போயிருக்கீங்களா? பிளைட் எப்படி இருக்கும்? தூரம் இப்ப இங்க இருந்து பார்த்தா எப்படி பிளைட்டை இந்த கையால பிடிச்சிருக்கு அப்படியே வானத்துல பறக்கக்குள்ள அப்படியே ஓ சார். பக்கத்துல போய் பார்த்தா அதுக்கும் ஒரு மீக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே அதோட ஒப்பிட்டு பார்த்தா அப்படித்தானே? அவ்வளவுக்கு பெருசு. அது மாதிரிதான் இந்த அணுகுண்டு இருக்கும். பார்க்க சின்னது, கடுகு பார்க்க சிறிசு இல்லை, இது பெருசுதான். ஆனா போட்டோலயோ தூரத்துல இருந்து பார்த்தா சிறிசு ஆயிக்கும். சாம்பிள் சொல்ற என்னச்சுன்னா பிளைட் பெருசு, ஆனா வானத்துல பார்க்கட்டு சிரிசி மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் நான் கொண்டு போட்டோல இதுல பார்த்து சிரிசு, ஆனா சரியான பெருசு. ஒரு பிளைட் மட்டும் ஈக்கும். போட்டா இந்த குண்டை போட்டா பிள்ளைகள் எப்படின்னா அந்த இடமே காலி. நாம நினைக்கிற மாதிரி இந்த நம்ம நாட்டுல போட்டுருவாங்க இந்த ரத்திஞ்சா, அதாவது வெடி ஒன்று போடுவாங்க, குரங்குகள் வந்தா விரட்டுறதுக்கு வெடி. அந்த வெடி அல்ல அது. அது போட்டா ஒரு நாடே காலி. நாடு முழுவதும் தீப்பம்பமாக தான் நீக்கும். இப்படி இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபேமஸ் இன்றைக்கு அமெரிக்கா ஜப்பான் மீது, அமெரிக்கா 2ஆம் உலக யுத்தம் ஜப்பானை கண்ட்ரோல் பண்ணிடலாம் போயிட்டு. ஜப்பான் வந்து ஆசியாவோட வல்லரசு இருந்துச்சு. ஜப்பான் என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க, யுத்தம் நடந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த டைமுக்கு ஜப்பான் வந்து அடிமைப்படுத்தியே ஆகணும், ஜப்பானோட வெற்றியே ஆகணும். அப்பதான் இந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வரலாம் என்ற ஒரு நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் நான் அமெரிக்கா முதல்ல அமெரிக்கா தான் அந்த அணுகுண்டை தயாரிச்சு என்ன செஞ்சாங்கடா, செப்மேன் என்ற லிட்மேன் அந்த 2 அணுகுண்டு ஒண்டால போட்டா 2 ஒண்டை கொண்டு ஹிரோஷிமா நாகசாலையில கொண்டு போய் அப்படியே அணுகுண்டை போட்டாங்க. அந்த இடமே காலி. ஹிரோஷிமா நாகசாலை அந்த இடமே காலி. 2 குண்டு போட்டாங்க, 2 குண்டுலையும் இடமே காலி. அண்டு போட்டதால ஜப்பான் நாடு அழியல்ல, அந்த இடம் மட்டும் அழிஞ்சிச்சு. இன்றைக்கு கூட அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, இன்னைக்கு 70 வருஷம் தாண்டிட்டு பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரு புல்லாலும் கூட முளைக்கும். அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைகள் கூட எப்படி பிறக்கிறாங்க? ஊனமா பிறக்கிறாங்க, குறைபாடு. அந்த அளவுக்கு அது நச்சு. பாருங்க, 70 வருஷத்துக்கு முதல் போட்ட நச்சுத்தன்மை இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்குன்னு. அப்ப இவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கும். அப்படித்தானே பிள்ளை? ஏமா? ஹலோ ஹலோ
நான் கிளாஸ்ல நான் கிளாஸ்ல இல்ல நான் பேசுறது கேக்குதா? ஓ ஓ சார் சார் கொஞ்சம் check ஆகும். இல்ல ஸ்டெக் சார் ஆயிடுச்சு வந்துச்சு. அடைக்காச்சு கேக்குது ஓகேம்மா கேக்குது இல்ல சார் சரி கோல் ஒன்று வந்துச்சு கட் ஆயிடுச்சு. சரிம்மா இப்ப சரியா ரைட். இப்ப நாங்க பார்க்கணுமா இப்ப அந்த இடமே காலி. இது 70 வருஷத்துக்கு முதல் போட்டது. அந்த டைம்லயே ஒரு இடமே காலி ஆகுறதுக்கு அணுகுண்டு தயாரிச்சுக்கிறாங்கன்னா இப்ப அணுகுண்டு தயாரிச்சாலும் மாதிரி ஆயிக்கும். அதை விட பவர் ஆயிக்கு. இப்ப அந்த டைம் தயாரிச்சது ஒரு இடம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அழியுறதுக்கு. இப்ப தயாரிக்கப்பட்ட எப்படி தெரியுமா? அது எப்படின்னா ஒரு நாடே காலி. வடகொரியா இப்ப தயாரிக்குது. அது எப்படி என்றால் அன்றைக்கு ஹிரோஷிமா நாகசாலையில போட்டதை விடவும் 16 மடங்கு பவர்ஃபுல். நச்சுத்தன்மை கூட அப்படின்னா அன்னைக்கு போட்டது ஹிரோஷிமா நாகசாலை மட்டும்தான் அழிஞ்சி. இப்ப வடகொரியா சோதிச்சு பார்க்குது. அதை போட்டா ஒரு நாடே காலி. அப்ப இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான. இப்ப பாருங்க அந்த ஹிரோஷிமா நாகசாலையில அமெரிக்கா போட்டதோட உலகம் வந்து இந்த அணுகுண்டுக்கு தடை விதிச்சிச்சு. எந்த ஒரு நாடும் அணுகுண்டு உற்பத்தி செய்யவோ அதை வந்து தயாரிக்கவோ இயலா. ரெண்டாம் உலக யுத்தத்தில் ஜெயிச்ச நாடுகள் மட்டும் வச்சுக்கொள்ளலாம். இப்ப ரெண்டாம் உலக யுத்தத்துல ஜெயிச்ச நாடுகள் வந்து இப்ப அமெரிக்கா ஜெயிச்சிச்சு, பிரித்தானியா ஜெயிச்சிச்சு, சைனா ரஷ்யா ஜெயிச்சிச்சு, பிரான்ஸ் ஜெயிச்சிச்சு. அந்த நாடுகள் அணுகுண்டை வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு சில நாடுகள் வந்து அதாவது தற்காப்புக்காக சில நாடுகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுதான் எஸ் கேளுங்கம்மா, டவுட் கேளுங்கம்மா. சரி, எனவே ரெண்டாம் உலக யுத்தத்துல ஜெயிச்ச 5 நாடுடையும் அணுகுண்டு இருக்குது. அதோட இன்னும் சில நாடுகளுக்கு சர்வதேசம் அங்கீகாரம் கொடுத்துச்சு தற்காப்புக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல முதலாவது இந்தியா. எப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு மும்முனை போட்டி. ஒரு பக்கம் சைனா அணுகுண்டு கிடக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன பிரச்சனை இருந்தா சைனாக்காரனே செஞ்சிருவான் இந்தியா மீது போயிட்டுருவான். போர் தொடுக்கிற இல்ல விஷயம். இப்ப இந்தியாட்ட வந்து அணுகுண்டு ஒண்ணுமே இல்ல. இந்தியா சும்மா சுட்டு அந்த சுட்டு நிக்கும். அணுகுண்டு ஆனா வந்து சைனா சுட மாட்டா. என்ன செஞ்சிடும் ஒரேடியா? அணுகுண்டு தூக்கி போட்டு விட்டுருவாங்க. அணுகுண்ட தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அது அதாவது அது வந்து இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு. அதனால அப்துல் கலாம் எல்லாம் யோசிச்சு என்ன செஞ்சாங்க என்றால் இந்தியாவுக்கும் அணுகுண்டு வேணும், ஏண்ட சுய பாதுகாப்புக்கு இந்த அணுகுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சர்வதேச அங்கீகாரத்தை அணுகுண்டு உருவாக்குறதுக்கு பெர்மிஷன் எடுத்து அவங்கள்ட்ட அணுகுண்டு இருக்குது. இப்ப அவ என்ன பாருங்க பிரச்சனைய, சைனாட்ட இருக்க போய்த்தான் இந்தியாவுக்கும் அணுகுண்டு வேணும்னு இந்தியா கேட்டுச்சு. இப்ப இந்தியாட்ட அணுகுண்டு இருந்தா அடுத்தது யாருக்கு பிரச்சனை? இலங்கை. பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு பிரச்சனை. இலங்கை இலங்கைக்கு என்னதான் பிரச்சனை? இலங்கைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனும் இல்ல. மனுஷனே இல்ல. ரைட். இலங்கைக்கு இல்லாத பிரச்சனை இலங்கையை விடுங்க, அதான் கணக்கு எடுக்கிறல பிள்ளைகள், அதை விடுங்களே. தென் இந்தியா விட்ட அணுகுண்டு வந்த அடுத்தது யாருக்கு விழும் அடி? யாருக்கு பிரச்சனை அடுத்து? பாகிஸ்தான். எனவே பாகிஸ்தான் இணைஞ்சு இந்தியாவுக்கு வந்துட்டு அப்ப எங்கட தற்காப்புக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க அவங்களோட எல்லை பிரதேச சண்டை பிடிக்கிறோம், அவங்க ஒரு அணுகுண்டு தூக்கி போட்டாங்க, எங்களுக்கு பிரச்சனை. பாகிஸ்தானும் சர்வதேச அங்கீகாரத்தை அணுகுண்டு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. தென் 5 வல்லரசோட இன்னும் 2 நாடுகிட்ட இப்ப அணுகுண்டு வந்துட்டு மொத்தமா எத்தனை நாடு? 7 நாடு. அதோட 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடை பலஸ்தீனுக்கு போயிட்டு உருவாக்கினாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு தொடராக பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் என்ற அமைப்பால அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்பட்டுட்டே தான் வார அவங்களோட இருப்புக்கு அச்சுறுத்தல். அப்படின்றதால இஸ்ரேல் சொல்லிச்சு எங்கட தற்காப்புக்கு எங்களுக்கு இது இல்லை, அரபு நாடுகள் எல்லாரும் எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களுக்கும் தற்காப்பு கொண்டு தேவை என்று சொல்லி இஸ்ரேலும் அணுகுண்டு உற்பத்தி செய்யறதுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்ததோட இஸ்ரேல் டைம் என்ன வந்துட்டு இப்ப அணுகுண்டு. அணுகுண்டு இருக்குது. இப்ப என்னதான் அரபு நாடுகள் எல்லாரும் பலஸ்தீனோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்தாலும் இஸ்ரேல் வந்து சிம்பிளா ஒன்றே ஒன்று தூக்கி போட்டா சரி, என்ன அணுகுண்டை தூக்கி போட்டாங்கன்னா சரி, குவைட்டும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, எல்லா நாடுகளும் சரி. அதனாலதான் இஸ்ரேலோட போரிடுறது எந்த நாடும் போரல்ல. தென் இப்படி ஒரு காலகட்டம். அப்ப பாருங்க மொத்தம் எத்தனை நாடு அணுகுண்டு வந்துட்டு
8 நாட்டை அணுகுண்டு வந்துட்டுமா. சரிதானே? இந்த பாருங்க, இன வந்து மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. இதுல 5 வல்லரசு நாடுகள், மீதி இருக்கக்கூடிய 3 நாடும் சுய பாதுகாப்புக்காக அணுகுண்டை உருவாக்கினாங்க. இப்ப சர்வதேச சட்டத்தை மீறி இப்ப தற்காலத்துல 2 நாடு அணு பரிசோதனை அணுகுண்டை உற்பத்தி செய்யறாங்க. அந்த 2 நாடு தான் இது ஈரானும் வடகொரியா. ஈரானும் வடகொரியா. இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப சர்வதேச சட்டம் சொல்லிட்டு அணுகுண்டு யாரும் உற்பத்தி செய்யலாம். அப்படி உற்பத்தி செய்யறேன்னா சர்வதேச அங்கீகாரத்தோட உற்பத்தி செய்யலாம். இப்ப நாம பார்த்தோம், இப்ப 5 வல்லரசு நாட்டை தாண்டி இந்தியா உற்பத்தி செஞ்சதோ பாகிஸ்தானோ இஸ்ரேலோ இதுக்கு சர்வதேச நாடுகள் அங்கீகரிச்சாங்க, அதனால செஞ்சாங்க. ஆனா இந்த சர்வதேச சட்டத்தையும் தாண்டி சர்வதேச எந்த அங்கீகாரத்தையும் பெறாம வடகொரியா அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. எனவே அவங்க உற்பத்தி செஞ்சா நமக்கு விட்டு போட்டு இருக்கலாம். அவங்க உற்பத்தி நமக்கு என்ன, நான் கேட்கிறேன், வடகொரியா அணுகுண்டு உற்பத்தி செஞ்சுறது, ஒருத்தர் அணுகுண்டு உற்பத்தி செய்யற என்னத்துக்கு? சும்மா வச்சுன்னு இருக்கிறதுக்கா? படம் காட்டுறதுக்கா? இல்ல இல்ல இன்னொரு யுத்தம் செய்யறது. யுத்தம், ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு தானே. அப்ப அவங்க ஒரு நாட்டு, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு தென்கொரியா, ஜப்பான் எல்லாம் பக்கத்து. அப்ப அவங்களுக்கு பயம் வராதா இவங்க அணுகுண்டை உற்பத்தி செஞ்சா? பயம். பயம். அதனால அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாங்க அணுகுண்டை உற்பத்தி செய்யாதீங்கன்னு. ஆனா அவங்க உற்பத்தி செஞ்சாங்க தொடர். அதனால ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் வடகொரியா மீது தடையை விதிச்சாங்க. எனவே வடகொரியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கு இப்ப எந்த தொடர்பும் இல்லை. அந்த நாட்டுக்கும் நம்ம நாடுகளுக்கும் உள்ள எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நாடு தனியாக ஆசியாவில் தனித்து இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்குது. அந்த நாட்டில இருந்து நமக்கு எந்த சாமானை வாங்கவும் மேலாது, அவங்கள்ட்ட இருந்து நமக்கு எந்த சாமானும் வாங்கவும் மேலாது. பிகாஸ் அவங்களுக்கு சர்வதேசம் என்ன செஞ்சுக்குது, அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறதால தடை விதிச்சு தடை விதிச்சுக்குது. ஆனா வடகொரியா அதை கணக்கெடுக்கல. உங்களோட சாமான்ல எங்களுக்கு தேவை, எங்கட நாட்டுல உற்பத்தி செஞ்சு நாங்களே சாப்பிட்றோம்னு அவங்க தடையையும் கணக்கெடுக்காம அணு ஆயுதத்தை உற்பத்தி செஞ்சு இன்னைக்கு உற்பத்தி செஞ்சு அவங்களோட கைக்குழுக்கு அணு ஆயுதம் வந்துட்டு. இப்ப அந்த 8 நாடுகளோட லிஸ்ட்ல 9வது நாடா எந்த நாடு ஆகிக்குது? வடகொரியா. வடகொரியா. இது வடகொரியாட சாப்டர். இப்ப அடுத்த சாப்டர் என்னன்னா, இப்ப ஈரானும் என்ன செய்யுதுன்னா 1960ஆம் ஆண்டுல இருந்து அணு ஆயுத பரிசோதனையை தான் செஞ்சுட்டு வராங்க. வடகொரியா எப்படியோ அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சுட்டாங்க. ஆனா அணு ஆயுத பரிசோதனை, அதுக்கான அந்த யுரேனியம், அதுக்குரிய மருந்து, அந்த இதெல்லாமே தயாரிக்கிற முயற்சியில தான் கிட்டத்தட்ட 40 வருடமாக ஈரான் ஈடுபட்டுட்டு வருது. 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஈடுபட்டுட்டு தான் வராங்க. ஆனா இவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சா யாருக்கு ஆபத்து? அவங்க கேக்கல எதிரி நாடு யாரு? எதிரி நாடு சார், நீங்க சொன்னது கேக்கல. இப்ப ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி அவங்களும் யோசிச்சிட்டாங்க. எங்கட சுய பாதுகாப்புக்கும் அரபு நாடுகளும், ஏன்னா அவங்க அந்த ஷியா முஸ்லீம் தானே, சுன்னி முஸ்லீம் அந்த 2 பிரிவு இருக்குது இஸ்லாத்துல. அதுல ஷியா சுன்னின்னு 2 இருக்குது. அதுல அந்த ஷியான்றது வேற. அப்ப அவங்களுக்கு அரபு நாடே சப்போர்ட் பண்ணாது, அவங்க வேறுபட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க எங்கட சுய பாதுகாப்புக்கும் எங்கள்கிட்ட ஒரு அணுகுண்டு இருந்தா எங்களை பாதுகாத்துக் கொள்ளலும்னு ஈரான் யோசிச்சு என்ன செஞ்சுன்னா 1960ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யற முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தாங்க. 2015ஆம் ஆண்டு ஆகும் போது அந்த அணு ஆயுத உற்பத்தியில 80% நிறைவுபடுத்திட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சால் அது யாருக்கு பிரச்சனை? இப்ப சைனாட்ட அணுகுண்டு இருந்தா அது யாருக்கு பிரச்சனை என்று பார்த்துனாங்க. பக்கத்து நாடுக்கு. பக்கத்து நாடான எந்த நாடு? இந்தியாவுக்கு. இந்தியா உற்பத்தி செய்ய போனா அது யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம். பாகிஸ்தான். பாகிஸ்தான். ஏன்டா அந்த 3 நாடும் என்ன ஒற்றுமை நாடா, சகோதர நாடா? இல்ல எதிரி நாடு. அதே மாதிரி இந்த ஈரான் உற்பத்தி செஞ்சா அது எந்த நாட்டுக்கு ஆபத்து? இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு மட்டுமா? இஸ்ரேல். அமெரிக்கா. ஈரான். இல்ல எனக்கு பக்கத்துல இல்ல. அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த நாடு? சவுதி அரேபியாவும் அந்த சவுதி நாடு அரேபியா. ஈரியும் பாம்பும் மாறி கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று, மதகுரு பிரச்சனை உண்டாகி அந்த 2 நாடுகளும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை தான். இப்ப அவங்க உற்பத்தி செஞ்சா முக்கியமா 3 நாடுக்கு ஆபத்து. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா. இந்த 3 நாடுகளுக்கும் சரியான ஆபத்து. அதனால இவங்களை உற்பத்தி செய்ய விடுவாங்களா ஈரானு? இல்ல. இல்ல. 2015ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க உற்பத்தி செய்யல. அதுக்கான அந்த யுரேனியத்தை தான் செறிவிட்டு வந்தோம். ஆனா ஈரான் தான் இந்த விஷயத்தை சொல்லிச்சு, நாங்க இன்னும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யல, உற்பத்தி செய்யறதுக்கு எட்டிட்டோம், நம்ம அந்த போம்பை மட்டும்தான் தயாரிக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் தேவை ஈரான் தான் அறிவிச்சிச்சு. ஒருவேளை அவங்க செஞ்சு அணு ஆயுதம் எத்தின வச்சு நீக்காங்களோ அப்படித்தானே பிள்ளைகள்?
அந்த நாட்டுல இராணுவமே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா அந்த நாட்டுட மொத்தம் 65,000 பரப்பளவு. அந்த 65,000க்கு கீழே எத்தனை சுரங்கப்பாதைகளும் எத்தனை இராணுவ தளங்கள் ஈக்குது என்று சொல்லி யாருக்கு தெரியும்? தெரியுமா? இல்லை. சரியா தெரியாது பிள்ளைகள். ரைட். இப்ப அப்படித்தானே இப்ப அமெரிக்கா செல்லிச்சு நாங்க கடற்படையை அழிச்சிட்டோம், வான்படையை அழிச்சிட்டோம். அப்படித்தானே சொன்னாங்க. ஆனா எத்தனை சுரங்க பாதைகளுக்கு எத்தனை இராணுவ மையங்களை ஈரான் வெளியிட்டு நாங்க இந்த எங்கட ஒன்று மலையில இன்னும் மீக்குதுன்னு காட்டுறாங்க தானே. அதே மாதிரி ஒருவேளை இவங்க உற்பத்தி செஞ்சிட்டாங்களா, செஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செஞ்சுட்டு இன்னும் செய்யல என்று சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏன்னா நான் என்ன சொன்னேன், அந்த நாடு எப்படிப்பட்டது, எதுல உலக புகழ் பெற்றவங்க? போர் தந்திரத்தில். போர் தந்திரத்துல உலக புகழ் பெற்றவங்க. ஒருவேளை அவங்க உற்பத்தி செஞ்சிருக்கலாம், இருக்கும் நீக்கும். சரி. பட் இன்னும் அவங்க அந்த அணு ஆயுத லிஸ்ட்ல வரல. பட் வரலாம், உற்பத்தி செஞ்சா வரலாம். தென் உலகத்துல இப்ப 8 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் மீக்குது. அதுக்கு ஈரானும் உற்பத்தி செஞ்சா வரலாம். ஆனா உற்பத்தி செய்யறதுக்கு விட மாட்டாங்க. இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து குறி வச்சு தாக்குறது எந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ஸையா, அந்த ஸ்கூல்ஸையா, எந்த இடத்துல ஆயுதம் தாக்குறாங்க? போர்த்தளங்களை என்ன போர்த்தளம், குறிப்பா அந்த அணு ஊளைகளை தான் அவங்க மெயின் வச்சு தாக்குறேன். சரி. அப்ப நாங்க இதை விளைய இதுதான் இந்த நியூக்ளியர் வெப்பன் ஹிஸ்டரி. கிளியரா? அணு ஆயுதம் இப்ப என்ன அட சிஸ்டம் எல்லாம் ஓகேயா? சார்? ஓகே ரைட். அப்ப நம்ம நாட்டை சேர்னா உற்பத்தி செய்வாங்க என்ன? இல்லை சார். கட்டாயம் செஞ்சிருவோம். ம். நம்ம நாடு இந்த 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 போத்தலை அழிஞ்சு செஞ்சுக்குதா அவ்வளோ? இதை செய்யறதுக்கு அழிமிக்குதா நம்ம நாட்டு? இதுக்கு பொட்டில் ஆ இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு இரும்பு தான் தேவை. இது கூட இரும்பு அலை இல்லைன்னா பிளாஸ்டிக்ல அதெல்லாம் இரும்புல செய்ய. நம்ம நாட்டுல இரும்பு இருக்குதா? நம்ம இல்லை. நாடுகள்ல இரும்பு எல்லாம் இல்ல. வடகொரியா அங்கால நாடுகள்ல வந்து இரும்பு எல்லாம் பூமியை தோண்டி இரும்பு எடுப்பாங்க. பூமியை தோண்டினா இரும்பு வரும். நம்ம நாட்டுல இரும்பு எல்லாம் வர மண் தான் வரும். சரி. ரைட். ஓகே பிள்ளையர். அப்ப முக்கியமா அதை நாங்க விளங்கி இப்படி பாதகமான விளைவுக்கு இது அணு ஆயுத சாப்டர். இதை அதை தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். இது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டீங்களா? இல்ல ஆ அது இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அப்படியே டிஸ்கஷன் குரூப்ல போடணுமா? சரி சார். ஓகே ஓகே. வெயிட். வடகொரியா வந்துட்டு லிஸ்ட் உள்ளுக்கா. அது அதுக்கு தான் போகணும். கொஞ்சம் இல்லை. சரி. இப்ப எடுங்கம்மா. ஈரான 10ஆவதா ரெட்ல போட்டிக்கிற காரணம் என்ன? அதை நான் அங்கீகரிச்சபடி. அங்கீகரிக்கப்படல, உற்பத்தி செய்யல. மேலே இருக்கிற 5 நாட்டையும் வேற கலர்ல கொடுத்திக்கிறது காரணம் என்ன? அது வல்லரசு சார் நாடுகளா இருக்க வல்லரசு நாடுன்றதால. கீழே இருக்கிற 4 நாட்டையும் சும்மா நோமலா கொடுத்திக்கிறது காரணம் என்ன? தன்னிச்சை பாதுகாப்புக்காக. சுய பாதுகாப்பை உருவாக்கினேன். கிளியர் தானே? அதை அதையா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அவங்களோட டிஸ்கஷன் குரூப்ல என்ன செய்யணும்? போட்டுன்றேன். போட்டோம். சரி. ஓகே பிள்ளைகள். ரைட். அதே மாதிரி நாம இப்ப பார்ப்போம். இந்த முரண்பாட்டுல பல வகைகள் இருக்குது பிள்ளைகள். அதை எளிய வகைப்படுத்தல். முரண்பாடு பொதுவா 3 வகைப்படுத்தல் தான். எளிய வகைப்படுத்தல் உண்டு, அடுத்தது செயற்பாடு வகைப்படுத்தல் இருக்குது, அடுத்தது அரசியல் வகைப்படுத்தல் இருக்குது. இதுல முதலாவது எளிய வகைப்படுத்தல். எளிய வகைப்படுத்தல்களுக்கும் முக்கியமாக 4 பிரிவுகள் இருக்குது. முதலாவது பிரிவு ஆலக முரண்பாடு. ஆலக முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. இதை நாலக முரண்பாடுடா. தனிநபர் உள்ளத்துல ஏற்படும். சரி. இந்த ஆதில் நான் டவுட் கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். நீங்க தான் இதுக்கு சரியா உண்மையா மனசாட்சிய தொட்டு சொல்லணும். பார்க்காரு பிள்ளைகள் சிரிப்பாங்க அப்படி இப்படி ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரிதானே ஆதில்? ஷுவர் தானே? சரி. இப்ப ஆதில் நீங்க ஸ்கூல் போறீங்க தானே? ஸ்கூல் போறீங்க. இப்ப ஸ்கூல் போனா இப்ப என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் ப்ரொஃபெக்ட் போஸ்ட் தந்துட்டாங்க. அப்ப உங்களோட வேலை என்ன? நேரத்தோட ஸ்கூல் வரணும், இதுகளை பார்க்கணும், இது செய்யணும். உங்களோட பொறுப்பு அது. சரி. இப்ப திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல்ல அழகான புள்ளையோட பாக்குறீங்க. சரி. என்ன செய்றீங்க?
அழகான புள்ளையோட பாக்குறீங்க. முடிஞ்சு போச்சு. அழகா கிழிஞ்சு போச்சு. சரி, இப்பதான் மாட்டுப்பட போதாலாம். அழகான புள்ளையோட பாக்குறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களோட மனசு என்ன சொல்? அது சார் கூப்பிட்டு வச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் விசாரிக்கணும். விசாரிச்சு அடுத்த கட்டம் என்ன? அடுத்த டவாப்புக்கு அனுப்பிடணும். அடுத்த லவ் பண்ணுதா? இல்ல சார். ஆஹ் சரி. இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க அப்படி கூப்பிட்டு வச்சு டீட்டெயில்ஸ் வச்சா உங்களுக்கு சீனியர் ப்ரொஃபெக்ட் தருவாங்களா திரும்ப? உங்களோட நம்பிக்கை நாணயம் அடிப்படையில தான் உங்களுக்கு சீனியர் ப்ரொஃபெக்ட தந்திக்கிறாங்க. நீங்க இப்படி வேலை செஞ்சேன்னு கேள்விப்பட்ட தருவாங்களா? இல்ல சார். உங்களோட போஸ்ட்டை பறிச்சிடுவாங்க. அப்ப உங்களுக்கு அது தெரியும், இப்படி ஒன்று நாங்க செஞ்சோம்னா நம்மளோட போஸ்ட் பெய்திரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படித்தானே? அப்படித்தானே அது? ஓ சார். ஓ ஓ. இப்ப அந்த புள்ள வேற அழகான புள்ள, இங்கால பக்கம் போஸ்டும் ஈகுது. இப்போ போஸ்டா நம்மளோட ப்ரொஃபெக்ட்ன்ற அந்த பதவியா இல்லாட்டி அந்த புள்ளையா? ரெண்டு பக்கம் எண்ணம் வரும் தானே? ஓ சார். ஓகே, இந்த ரெண்டு வகை எண்ணம் யாருக்கு இடையில நடக்குது? உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு இடையிலையா? இல்ல இல்ல. இப்ப யாரோட நீங்க போராடுவீங்க? உங்களோட மனசுள்ளுக்கு ஒரு போராட்டம் நடக்கும் தானே உங்களுக்கு உள்ளுக்கு? ஓ சார். அந்த புள்ளையா இல்லாட்டி சீனியர் ப்ரொஃபெக்டா? சீனியர் ப்ரொஃபெக்டா இல்லாட்டி அதில் புள்ள. புள்ளையா? இது ஒரு முரண்பாடு தான். ஆனா இது எந்த முரண்பாடு? ஆலக ஆலக முரண்பாடு. ஆலகம். உங்களுக்குள்ளுக்கும் நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க? ஒரு முரண்பாடு ஒரு ஏற்பட்டுக்கிறது. முரண்பாடு. முரண்பாட்டுக்குரிய. உங்களுக்குள்ளுக்கும் நீங்களே சண்டை பிடிச்சிக்கிறீங்க. இது ஆலக முரண்பாடு. அதில் ஓ சார். கவனம். சீனியர் ப்ரொஃபெக்ட் தான் முக்கியம் என்ன? ஓ சார். ஓ சார். கட்டாயம். ரைட். ஓகே, தென் ரெண்டாவது ஆளிடை முரண்பாடு. இப்ப நான் இதுக்கு முதல்ல நம்ம ரினூஃபை கூப்பிட்டோம் தானே? ரினூஃப் தங்கச்சி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மாதிரியா சண்டை ஏற்படுத்த பாத்தீங்கன்னா ரியூஃப். ஓ சார். அது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆளிடை முரண்பாடு. ஆளிடை முரண்பாடு. அதே மாதிரி இப்ப நாம பொலிட்டிக்கல் இந்த பாட்டுல இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்ப 34 34 இருக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் கிளாஸ் டைம் டேபிள மாத்துவோம். அப்படி உங்களோட விரும்பின ஒரு டைமை சொல்லுங்க. இப்போ ஒரு சில பகுதி ஒரு 10-15 பேர் சொல்றாங்க, சார் 7 மணி இருக்கட்டும் சார் மாத்த தேவை. இன்னும் சில பிள்ளை சார் கொஞ்சம் கஷ்டம், ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரை போடுவோம்னு சொல்றாங்க. ஆனா ஒத்துக்குறாங்க இல்ல, அவங்க ஒத்த கால நிக்கிறாங்க சார் 7 மணி தான். மத்த பிள்ளைகள் சொல்றாங்க இல்ல சார் மாத்துவோம் சார், ஒத்த கால நிக்கிறாங்க, மாறுறாங்களே இல்ல. இப்ப இது எந்த முரண்பாடு? குழுக்குள் இடம்பெறும் முரண்பாடு. இந்த ஐசி இந்த குழு உள்ளுக்கே என்ன நடக்குது? ரெண்டு பகுதியா பிரிஞ்சு என்ன செய்யறாங்க? முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொள்றாங்க. இது குழுவில் உள்ளான முரண்பாடு. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த கிளாஸ்லயும் அடுத்தது இன்னொரு பொலிட்டிக்கல் சேர் படிச்சு கொடுக்குற இன்னொரு டீம் ஒண்ணு மீக்குது. இப்ப எனக்கு சேலஞ்ச் வந்து நீங்க போராடுறீங்க எங்கட சேர் படிச்சு தர நல்லவனு அந்த பிள்ளை சொல்றாங்க, இல்ல எங்கட சேர் தான் படிச்சு தர நல்லவனு அந்த பிள்ளை அங்க சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சண்டை வரும். இப்ப அது எப்படி சொல்றது? எப்படி என்ன அழைக்கிற அந்த ரெண்டையும்? குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. குழுக்களுக்கு இடையில நாம வேற குழு அவங்க வேற குழு, இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையில சண்டை நடந்தா அது குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. தென் அப்ப இது மிக முக்கியமான. சோ இதுதான் இந்த நாலும் கிளியரா? நான் நினைக்கிறேன் ஆலக முரண்பாடு நல்லா கிளியரா இருக்கும். நம்மட புள்ளலாச்சு ஏன்னா அதில் என்ன சத்தம் இல்ல? நம்மட புள்ளலே எனக்கு தெரியாதா? ஃபுல் கிளியர். சரி, ஓகே, ரைட். தென் இதான் பிள்ளைகள் ஆலக எளிய வகைப்படுத்தல 4 வகைப்பாடுகள். சரி, ரைட். அதே மாதிரி ரெண்டாவது செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல் அப்படின்னு சொன்னா இது அமெரிக்க சமூக உளவியலாளரான மோர்டன் டோயிஸ் வந்து முரண்பாட்டை 2ஆ வகைப்படுத்துகிறார். ரைட். அது எப்படின்னு சொன்னா நேர்கணிய நியாய முரண்பாடுன்னு சொல்லியும், அதே மாதிரி எதிர்மறை மற்றும் அழிவு தரக்கூடிய முரண்பாடு. சில சண்டைகள் நடக்கும் பிள்ளைகள் அந்த சண்டையில அழிவுகள் ஈக்காது, சில சண்டை நடக்கும் அதுல அழிவுகள் ஈக்கும். சரி, இப்ப நாம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க வச்சுக்கோமே, இப்ப யார கூப்பிட்டு கேட்போம்? ஃபர்ஸ்ட் வைசர் ஒரு டவுட் உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னாமா
ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளும் சண்டை பிடிக்கிறாங்க. இதுல எதுல பாதகம் கூடவா இருக்கும், எதுல அழிவு கூடவா இருக்கும் சொல்லுவோம். எதுலமா ஃபர்ஸ்ட்னா கேர்ள்ஸ் சண்டேல கேர்ள்ஸ் சண்டையில. அப்படி என்ன செய்வாங்க கேர்ள்ஸ்? அடிப்புடி வரும் சார். அடிப்புடி வரும். வேற நல்ல ஏச்சி வரும். ஏச்சு வரும். வேற ஈக்கிறதே முடிதானே, அந்த முடியதான் புடிச்சு நல்லா சுத்துரு. அப்படியா நல்ல இழுப்பாங்க. இழுப்பாங்க. அப்ப பாய்ஸ் சண்டையில கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி அடிப்பாரு. அந்த அஃப்ராக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இது அஃப்ரா நல்லா அடி வாங்கியிருக்குதோ இல்லையா? அஃப்ரா அப்படிங்க. அஃப்ரா ஓ சார், நீங்க தான் ஆள். சொல்லுங்கம்மா, என்ன நடக்கும் பாய்ஸ் கை பாய்ஸ் சண்டையில? கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி அடிப்பானுவ சாமானுவல். எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்காப எங்க விழுந்துச்சு அடி? ஸ்கூல்ல பார்த்தேன். பார்த்தேன். உங்களுக்கு காயங்கள் ஸ்கூல்ல ஏற்பட்டதா? பார்த்து வருது. இல்ல உங்களுக்கு நம்ம காயங்கள் வாய் ஏற்பட்டதா? பாக்குறேன். இந்த செட், அந்த செட் என்ன, அந்த செட் அப்படி இல்ல சார், பாய்ஸ் உள்ளுக்க போனா நாங்க அடி வாங்கணுமே. அடியும். ஆமா, சார் நாங்க எடுத்து கொடுக்குது. ஏத்தி விட்டுரு. கோல் முட்டு. ஆமாண்ணா எடுத்து கொடுக்குது. சரி, கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கு நடந்த சண்டை வாயாலான்னு சண்டை நடக்கும். அப்படித்தானே? வாயாலாம் பெரும்பாலும் சண்டை நடக்கும். பெருசா இந்த கத்தியோ பொல்லோ எடுக்க மாட்டாங்க. நான் கண்டில நான் யூனிவர்சிட்டில இருந்து அண்டிக்கிறேனே, எங்கட பேச்சு புள்ள அடிக்கிறாங்க. அது வந்து வாய் சண்டை, வாட்ஸ்அப்ல நடக்குது சண்டை. நாங்க பெருசா பார்த்து எங்களுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் கேட்டு இருப்பாங்க. கேர்ள்ஸ் சண்டை வெறும் வாய் தான். நீ என்ன அப்படி என்ன நீ அப்படி சொல்ற, என்ன நீ அப்படி சொல்ற, அந்த வாயால தான் சண்டை நடக்கும். ஒன்றும் அங்க எஃபெக்ட் ஒன்று இருக்காது. இது வந்து எப்படின்னா நேர்கணிய முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏண்டா அழிவுகளே இல்லாத ஒரு முரண்பாடு, அது நேர்கணிய முரண்பாடு. அதே பாய்ஸ் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா என்ன நடக்கும்? நிறைய பாதி அன்னைக்கு எங்கட பாதிப்பு யூனிவர்சிட்டியில அதிகமாயிருக்கு. என்ன தெரியுமா பிள்ளைகள், ரெண்டு பேருக்கு இடையில சண்டை கடைசியில அது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சண்டையா மாறி அது ஃபெக்கல்டி சண்டையா மாறி கடைசியில அன்னைக்கு நடுராத்திரி 2 மணி நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லி தரல, உங்களுக்கா சொன்னேன் இல்லை? இல்ல சார். இல்ல அது 26 பேஜ் உங்களோட சீனியர் பேஜ் தான் சொன்னேன். என்னடா ஈவினிங் இப்ப ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வந்து பிள்ளைகள் இப்ப அந்நிய சமூகங்கள் வந்து ஃபங்க்ஷன்கள் ஏற்பாடு செய்யற இந்த ஹெலோன்ற ஃபங்க்ஷன், வெசாக், பொசனிக் எல்லாம் யூனிவர்சிட்டியில ஃபங்க்ஷன் செய்வாங்க. அப்ப அது வந்து எல்லா சிங்களீஸும் இணைஞ்சு செய்யறது. அப்ப அங்க வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வேறுபாடு இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வேறுபாடு இல்லை, ஃபெக்கல்ட்டி வேறுபாடு இல்லை, எல்லாருமே போய் ஃபங்க்ஷன் சேர்ந்து ஃபங்க்ஷன் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப அப்படி ஈகிற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர்ல சண்டை ஈவினிங் ஒரு 6-7 மணி. நான் அந்த கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. சண்டை அது ரெண்டு பேரும் சண்டை முடிஞ்சு எப்படியோ மார்ஷல் எல்லாம் வந்து பிரிச்சு வச்சுட்டான். திரும்ப 9 மணிக்கு அதே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை பெரிய பிரச்சனை ஆயிட்டு, திரும்ப அதையும் பிரிச்சு வச்சுட்டான். திரும்ப ஒரு 10 மணிக்கும் இங்க ஹாஸ்டல் வரைக்கும் அந்த சண்டை, கிரவுண்ட்ல நடந்த சண்டை அங்கேருந்து சண்டை பிடிச்சு வந்து ஹாஸ்டல் வரைக்கும் அந்த சண்டை நடந்து பிரிச்சு வச்சுட்டான். மார்ஷல் பெரிய லெக்சர்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் வந்து பிரிச்சுட்டிக்கிறான். என்ன தெரியுமா, மேல இருக்கக்கூடிய நாங்க வந்து மேல் மாடில இருக்கக்கூடிய ஒரு பொடியன் அவங்கள்ட்ட நம்மள்ட்ட இந்த போத்தல், அவங்கள்ட்ட எந்த போத்தல் ஈக்கும்? அது ஈக்கும். சரி, அப்ப மேல இருக்கக்கூடிய ஒரு பொடி என்ன செஞ்சாங்கன்னா அந்த போத்தல் ஒன்றை எடுத்து அப்படியே மார்ஷல்ல தலையில போட்டு விட்டான். ஓட தலையில இவட தலை ரத்தம் வடிய வைப்பா. இப்ப இது வரைக்கும் சண்டைகள்ல வந்து பொடியினை தான் அடிச்சு கொள்ற, செக்யூரிட்டிக்கு அடிச்ச போறல, செக்யூரிட்டிக்கோ மார்ஷலுக்கோ அடிக்கிறல்ல. அப்ப அன்னைக்கு அந்த பொடி என்ன செஞ்சுட்டானா மேல இருந்து மார்ஷல் தலையில போட்டோன்னு மார்ஷல் தலை ரத்தமாகி மார்ஷலை தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்ப மார்ஷலுக்கே அடி விழுந்துட்டுண்டா செக்யூரிட்டிகளுக்கு என்ன நடக்க மாட்டேதா? நீ போனா அடிபுடும். அப்ப செக்யூரிட்டி அவ செக்யூரிட்டி எல்லாம் மூடி அப்புறம் நாங்க நித்திர நடக்கும் தெரியா, அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கடா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கிடைக்கிற ஒத்தன்ட்ட ஷவலும், ஒத்தன்ட்ட கிளாஸும், ஒத்தன்ட்ட போத்தல், ஒத்தன் கத்தி, ஒத்தன்ட்ட வால், ஒத்தன்ட்ட கம்பு எல்லாம் நடந்து சண்டை ஹோன்றது. நடுராத்திரி 2 மணிக்கு நான் படுத்துட்டு இருக்கிறேன். என்னமோ சண்டை நடந்து முழிப்பு வந்து எலும்பி போய் பார்த்தா என்னத்தை பார்க்க முடியல. எத்தனையோ பொடியம்மார் ஹாஸ்பிட்டல்ல,
மார்ஷல் ஹாஸ்பிட்டல் நாங்க நினைப்பாங்க பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பிரிக்கிறதுக்கு செக்யூரிட்டி இருந்தாங்கன்னா வர பயம். ஏண்டா நம்மட இப்ப இப்படித்தானே, சும்மா ஈங்கிறவன்ட்ட சண்டையை பிரிக்க போனா பிரிச்சிடலாம், போட்டுட்டு ஈக்கிறவன்ட்ட சண்டையை பிரிச்ச போனா என்ன நடக்கும்? இன்னும் சண்டை கூடும். ஒருத்தன் சவலை தூக்கின்னு வரான், இப்படித்தான் கிடக்கு சவல். அப்ப என்ன அடையாளம் அதுல? குடியாது. அவ அப்படி அந்த டைம்ல பிரிக்கல. அப்ப எங்களுக்கும் சரியான ஒரு பயமா இருந்துச்சு. ஏன்னா அப்ப அவங்கள்ட்ட பேசல. கிட்ட போனவெல்லாம் கிளாஸுகளால் அட்டிக்கிறாங்க, இது செய்யறாங்க. நிலைமை ஹாஸ்பிட்டல். அப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு புல்லை காதில் ஒரு புள்ளைக்காக சண்டை. அந்த புள்ள உனக்கா எனக்காண்டு, அதான் சண்டை. வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கடும் சண்டை. என்னையாம் எதுக்காக சண்டை? ஒரு புள்ளைக்காக. புள்ளைக்காக. ஒரு புள்ளைக்காக தான் சண்டை. அது உனக்கா எனக்காண்டு, அவ்வளவுதான். பாருங்க, அப்படி சண்டை நடக்க போய் யூனிவர்சிட்டியில எங்களுக்கு ஒரு மீட்டிங் கூட போட்டுக்கலாம் போயிது. ஜூனியர்ஸ் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டுக்கலாம் போயிட்டு அந்த சண்டையால. எங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கலாம் போயிட்டு அந்த சண்டையால. பாருங்களே, ஒரு புள்ளைக்காக நடந்த சண்டை. ஹாஸ்பிட்டல் எல்லாரும் டீச்சர்ஸ் மார் லெக்சர்ஸ் மார் ஹாஸ்பிட்டல்ல, மார்ஷல் ஹாஸ்பிட்டல்ல, செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு புள்ளைக்காக சண்டை. தெளிவே இல்லை. ரைட். அப்ப நான் இது ஏன் சொல்றேன்னு சொன்னாமா, இப்ப முக்கியமா என்னடா, இப்ப பாருங்க, அது என்னடா, புள்ளைக்கு 2 பேர்ட்ட சண்டை நடந்தா அது வாயோட முடிஞ்சிடும். அங்க வந்து அழிவில்லாத முரண்பாடாது. அதே 2 பேருக்கு இடையில சண்டை நடந்தா அது என்ன? 2 பேருக்கு இடையில சண்டை நடந்து விளைவுகள் கூடுதலைந்தா எதிர்மறை முரண்பாடு. தென் நேர்கணிய செயற்பாட்டுவாத வகைப்படுது 2ஆ பிரியுது. நேர்கணிய முரண்பாடு, இன்னொன்று எதிர்மறை அழிவு தரக்கூடிய முரண்பாடு. நேர்கணிய நியாய முரண்பாடுக்கு தான் நான் சொன்னேன் யாருக்கு இடையில சண்டை? கேர்ள்ஸுக்கு இடையில. அதே எதிர்மறை மற்றும் அழிவு தரக்கூடிய முரண்பாட்டுக்கு பாய்ஸ். கிளியரா? நான் இந்த சாம்பிள் இலங்கை இன முரண்பாடுகள் அப்படித்தான். 2 பேருக்கு சண்டை, தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பிரச்சனை நடக்க போய் தான் அது கடைசியில எல்டிடி யுத்தமா முடிஞ்சு, அதையும் சொல்லலாம். ரைட். அதே மாதிரி அடுத்த வகைப்படுத்தல் அரசியல் வகைப்படுத்தல். இதை வந்து பீட்டர் ஹெலன்ஸ்டீன் என்றவர் அரசியல் வகைப்படுத்தலை சொல்லுகிறார். முக்கியமாக இதை வந்து அரசியலுக்கு இடையிலான உள்நாட்டு அரச உருவாக்க முரண்பாடுன்னு பிரிச்சுக்கிறாங்க. இதை முக்கியமா முதலாவது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு. இப்ப கரண்ட்ல நடக்கிற முரண்பாடு என்ன? எந்தெந்த யுத்தங்கள் நடந்துட்டு சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த நாடுல யுத்தம் நடந்துட்டு பழைய கதை. இந்தியா, பங்களாதேஷ், அமெரிக்கா. ஹலோ, இங்க 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 போக்கஸ் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா என்ன யுத்தம் நடந்துட்டு இருக்குதாங்க? அமெரிக்கா ஈரான். அமெரிக்கா ஈரான் உண்டு. இப்ப சொல்லுங்க நீங்க. ஈரான். அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன், ரஷ்யா உக்ரைன். இஸ்ரேல் பாலஸ்தீன், ரஷ்யா உக்ரைன், இந்தியா பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தானா? துருக்கியா? துருக்கியோட நாமா சண்டை பிடிச்சோம். வேற? இஸ்ரேல் பாலஸ்தீன். இஸ்ரேல் பாலஸ்தீன் வேற? அப்படி யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது என்னமா? சரி, ரைட். அப்ப இப்படி நடக்குது. நம்ம ரீசெண்டா நாங்க அப்டேட் அடிப்படையில் எதை கொடுத்தா மார்க்ஸ் கிடைக்கும் கூடுதலா? அமெரிக்கா ஈரான். அமெரிக்கா ஈரானை கொடுத்தா சரி. அமெரிக்கா அண்ட் ஈரான், சாரி, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வித் ஈரான். அமெரிக்காவும் ஈரானும், சாரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடன் தாக்குதல் அப்படிதான் கொடுக்கணும். அமெரிக்கா ஈரானு கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த 2 நாடும் சேர்ந்து தானே ஈரான் அட்டாக் பண்றாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடன் மோதல் அப்படிதான் சொல்லணும். சரி, அப்ப அதை கொடுத்தாதான் மார்க்ஸ். ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்கிறத சொல்றதுக்கு நீங்க என்ன 2024லயா 2023லயா ஆயிக்கிறீங்க? 2026. அப்ப 26ல நடந்த யுத்தம் எது? நடந்துட்டு இருக்கிற யுத்தம் என்ன? அப்ப அதைத்தான் சொல்லணும். சரி, ரைட். அப்ப அதை நாங்க இது அரசியலுக்கு இடையிலான, நாட்டுகளுக்கு இடையில யுத்தம் நடந்தா அது அரசியலுக்கு இடையிலான முரண்பாடுவாங்க. அதே மாதிரி இந்த பனிப்போர்னு சொல்றதானே பிள்ளை, கோல்டு வார், அது என்ன பிள்ளை? பனியில நடக்கிறது பனிப்போர்ன்ற? அது என்ன கோல்டு வார்னா சொல்லுங்க. பனியில நடந்தா பனிப்போர் அப்படியா? பாமி கட்டிக்கார அந்த போர் நடக்க இடத்துல பனி இருக்காத கிளைமேட் அப்படி சரியா?
ஓகே ரைட். வேற போர் நடக்கிற இடத்துல பனி இருந்தா அது பனிப்பூராம். ஓகே வேற வேற எனி ஐடியா? ரெண்டு நாட்டுக்கு இடையில சாதகம் இல்லாம நடக்கிற போர். சாதகம் இல்லாம நடக்கிற போர். எங்க 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 யோசிங்க யோசிங்க பிள்ளைகள். காலங்கள்ல ஆ நடக்கிற போர். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்த போர் தானே. பனி உறைநிலையில காணப்பட்ட போர். சூடில்லாம உறைநிலை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நேரடியான ஒரு புள்ள சொல்றாங்க சூடு இல்லாம குளிர்ல நடந்த போறாம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடி தாக்கல் இல்லாம நடந்த போர். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடி தாக்கல் இல்லாம நடந்த போர். கிட்டத்தட்ட புள்ள சார் அது வந்துட்டாங்க. பனிப்பொழித காலத்துல நடைபெறும் போர் இரண்டு நாடுகளுக்கு இடையில அந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போதும் நடந்த ஜெர்மனிக்கும் அந்த மத்த நாட்டுக்கும் இடையில. ஓகே இப்ப இது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி இவர் யாரு? சரி இவர் யாரு? எந்த நாடு? அமெரிக்கா. அமெரிக்கா. இவர் ரஷ்யா. ரஷ்யா. ஓகே அது அப்படியே கொஞ்சம் கேட்டேன். சரி இப்ப நாம வச்சுக்கொள்ளும் ஆதிலும் பிருந்தனும் சண்டை. சரியா? ஆதில் பிருந்தன். ஓ சார். ஆதில் ஓம் சார். பிருந்தன் ஓம் சார். நீங்க ரெண்டு பேரும் சண்டை. சரியா? இந்த கிளாஸ்ல 32 பேர்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை. சரியா? ஓ சார். இதுல நம்ம இப்ப பாருங்க இதுல வந்து இந்த 32 பேர் சண்டைண்டா 32 பேர்ல நீங்க ரெண்டு தான் சண்டை. இதுல மீதி 30 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல அதியாவும் அங்கால பக்கம் ரியூஃபும் என்ன தெரியுமா செய்யறாங்க? நீ அடி நீ அடி. இங்கால அதியா ஆதிலுக்கு சொல்ற அடி அடி அடி. ஆதில சொல்ற அடி அடி அவனுக்கு அடி அடி. இன்னொரு பக்கம் அங்கால யாரு ரியூப் சொல்ற அப்படின்னு தட்டு அடி 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 அவனுக்கு அடி அவனுக்கு அடிச்சுதான் போகணும் என்ற. ஆனா இது அடுத்தவங்களுக்கு தெரியா. ரைட்? அப்ப என்ன நடக்குதுண்டா என்ன நடக்குது? ஈன குத்தி விட்டு போல பாக்கு. நேரடியா இப்ப வந்து அதியா போயிட்டு இப்ப பாருங்க அதியா ஆதில்ட்ட தான் சொல்றாங்க அடிண்டு. ரியூஃப் வந்து பிரிந்தட்ட தான் சொல்றாங்க அடிண்டு. இப்ப நான் கேக்குறேன் அதியா போயிட்டு பிரிந்தனுக்கு அடிச்சதா? இல்ல ரியூஃப் வந்து ஆதிலுக்கு அடிச்சதா? இல்ல. தென் அப்ப எப்படி இல்ல. அடிக்கிறது? இப்ப எப்படி சப்போர்ட் பண்றாங்க இவங்க? நேரடியா நேரடி தாக்குதல் இல்ல. மறைமுகமா மறைமுகமாக யுத்தம் நடக்குது. மறைமுகமாக யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த பனிப்போர். இது எப்படி நிறைய கோல்டு வார்ண்டா நாங்க ஒரு இதுக்கு முதல்ல கருத்தியல்கள் நாங்க படிச்சிட்டோம். அமெரிக்கா ஒரு பக்கம் பிரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ரஷ்யா சைனா வடகொரியா நம்ம இன்னொரு பக்கம். அது எதனால பிரிஞ்சு நாங்க 5ஆம் வீட்டுல படிச்சோம். 5ஆம் வீட்டுல நாங்க படிச்சிட்டோம். இந்த ரெண்டு நாடுகளும் பிரியறதுக்கு முக்கியமா ஒரு காரணமே இது என்ன? எது அடிப்படை? கருத்தியல். எப்படி? சஞ்சிதா குட். வேலை செய்து போத்தல். ரைட். எது சஞ்சிதா? கருத்தியல். கருத்தியல் அடிப்படையா வச்சுதான் ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. ரைட்? கருத்தியல் அடிப்படையா வச்சுதான் இவங்க வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எப்படின்னா இவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பிரச்சனை, அதே மாதிரி இவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பிரச்சனை. அதனால என்ன செய்யறா ரஷ்யா ஒரு நாட்டை பிடிச்சா அது யாருக்கு பிரச்சனை? அமெரிக்காக்கு. அமெரிக்கா ஒரு நாட்டை பிடிச்சா அது யாருக்கு பிரச்சனை? ரஷ்யாக்கு பிரச்சனை. இலங்கை சைனாவோடையோ ரஷ்யாவோடையோ பேசினா அது யாருக்கு பிரச்சனை? அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் தான். அது அந்த தாராண்மைவாத நாடு தானே இந்தியாவும் வரும். அதே இலங்கை அமெரிக்காவோடையும் பிரிட்டன் போன்ற தாராண்மை நாடோட பேசினா அது யாருக்கு பிரச்சனை? சைனா ரஷ்யாவுக்கு பிரச்சனை. அப்ப என்ன செய்யும்டா இலங்கை அமெரிக்காவோட பேச போகிட்ட சைனா ரஷ்யா என்ன செய்யும்டா உங்களுக்கு நாங்க நன்கொடையாக 100 கோடியை தாரோம்.
அப்ப என்ன செய்யும் இலங்கை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? ஓடி போய் யார்கிட்ட போவாங்க? அவங்களுக்கு சப்போர்ட். சைனாட சைனாட்ட வைத்துருவாங்க. போவாங்க. இப்ப அங்கால இலங்கை சைனாட்ட அப்படியே போட்டு அமெரிக்கா செல்லும். என்னடா நாங்க எங்கட நாட்டோட ஒட்டுமொத்த கோதுமையையும் உங்களுக்கு தாரம்ன்ற உடனே திரும்ப என்ன செய்ய இலங்கை இன்னும் என்ன செய்வாங்க? அமெரிக்காட்ட போகும். அமெரிக்கா போவாங்க. அப்ப ரெண்டு பக்கம் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நடுநிலை கொள்கை தான். அவங்களுக்கு சார்பு இவங்களுக்கு சார்பு நடுநிலை கொள்கை, அணிசேரா கொள்கை தான். இப்ப நான் கேட்கிறேன்மா, இதுதான் நடந்து இதுதான் 2ஆம் உலக யுத்த டைம்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியா யுத்தம் செய்யறது. இப்ப நான் சொன்னேன் அதியாவுக்கும் ரியூஃபுக்கும் நேரடியா சண்டை பிடிக்கலாம் தானே, என்னத்துக்கு இன்னொருத்தரை மூட்டி விட்டு சண்டை பிடிக்கணும்? அப்படித்தானே பிள்ளை? சரி. இப்ப பாருங்க, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் நேரடியா சண்டை பிடிக்கலாம். ஆனா எதுக்கு இவங்க இன்னொரு நாடை கோர்த்து விட்டு சண்டை பிடிக்கும்? இதுல ரியல் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா இந்த டெரரிஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ் வந்து பெரிய பெரிய நவீன ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நவீன ஆயுதங்கள் அதெல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுதங்களின் ஊடாகத்தான் எல்லாமே நடக்குது. தென் அந்த ஆயுதங்களை யார் கொடுக்குறன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறைமுகமா அமெரிக்கா கொடுக்குறோம். அமெரிக்கா கொடுக்குது. ஆனா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அவங்க வந்து இப்ப உண்மையில அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து அங்க இங்க நாடுகளுக்கு யுத்தங்களை செஞ்சுட்டு ஈக்கிறாங்க. ரைட்? ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கினதே அமெரிக்கா தான் ஒத்துட்டு. ரைட்? அப்ப அது 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 வேற கதை. இப்ப 2ஆம் உலக யுத்தத்துல எப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இப்ப 2 நாடுகளுக்கு இடையில சண்டை. இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டைண்டா ஈரானுக்கு மறைமுகமா ரஷ்யா சப்போர்ட் பண்ணும். இஸ்ரேலுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும். இப்ப நான் கேட்கிறேன், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியா சண்டை பிடிக்கலாமே, ஏன் இப்படி மறைமுக சண்டை பிடிக்கணும்? பிகாஸ் அப்படி மறைமுகமாக 2ஆம் உலக வந்து நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக யுத்தத்துல ஈடுபட்டது தான் என்னன்னு சொல்லுவாங்க? பனிப்போர். அது அல்லாம பனியில நடந்தா, குளிர்ல நடந்தா, சூடு இல்லாம இருந்தா அதான் பனிப்போரா? இனி யாரு கேட்டாலும் பனிப்போருண்டா என்ன சொல்லணும்? மறைமுகமான போர். நேரடியா இல்லாமல் மறைமுகமா ஈடுபடுறதுதான் பனிப்போர்னு சொல்லுவாங்க. கிளியரா? பனியில நடந்தாவா பனிப்போர்? ரைட். சோ அரசியலுக்கு இடையிலான முரண்பாடு இது. தென் அதே மாதிரி உள்நாட்டு அரசு உள்ளுக்கு, ஒரு நாட்டு உள்ளுக்கும் சண்டை நடந்தா அது அரசு உள்ள. இப்ப நம்ம நாட்டுல எல்டிடி பிரச்சனை நடந்துச்சானே, நாட்டு உள்ளுக்கு தானே இலங்கை அரசாங்கமும் பிரபாகரனுடைய சண்டை பிடிச்சாங்க. அப்ப அது நாட்டுக்கு உள்ளுக்கு தானே நடந்துச்சு. தென் அது அரசுக்கு உள்ளான முரண்பாட்டுக்கு அது வரும். அதே மாதிரி அரசு உருவாக்க முரண்பாடு, இது சம்பந்தமா பீட்டர் ஹெலான்ஸ்டீன் தான் வந்து சொல்லிக்கிறாரு. அது அரச உருவாக்க முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அரச உருவாக்க முரண்பாடு ஒரு நாட்டுக்கு இருந்துட்டே தனி நாடு வேணும் என்று போராடினா அது அரச உருவாக்க முரண்பாடு. இப்ப நம்ம நாட்டுக்கு எல்டிடியை 2க்கும் கொண்டு வர வேண்டும். அரசுக்குள்ளான முரண்பாட்டுலும் கொண்டாடும், அரச உருவாக்க முரண்பாடும் கொண்டாடும். இப்ப எல்டிடி வந்து ஆரம்பத்துல எங்களுக்கு சமஷ்டி தாங்கன்னு தான் போராடினாங்க. அப்ப அது தோல்வி அடையத்தான் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும், தமிழ் ஈழம் வேணும்னு போனாங்க. அப்ப அது தனி நாடு கோரிக்கை தானே. நாட்டுள்ளுக்கே எங்களுக்கு நாடு வேணும், தனி அரசு, தமிழ் வடக்கு கிழக்கு இணைச்சு எங்களுக்கு தமிழீழம் என்ற பெயரோட ஒரு நாடு வேணும் என்று நாட்டுள்ளுக்கே தனி நாடு வேணும் என்று கேட்டு போராடினா அது என்னன்னு சொல்லுவோம்? அரசியல் அரசு உருவாக்க முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப காஷ்மீரை பாருங்க பிள்ளைகள். காஷ்மீர் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம் பிராந்தியம்னு சொன்னா காஷ்மீர் மட்டும்தான். ஆனா காஷ்மீர் மக்கள் வந்து முஸ்லிம் மக்கள், அவங்களுக்கு சேர ஆசை வந்து பாகிஸ்தானோட. ஆனா இந்தியாக்காரன் விட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வளம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பிராந்தியம் காஷ்மீர். அப்ப அதை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இந்தியாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் எப்படி சரி காஷ்மீரை கைப்பற்ற தான் பார்ப்பான். சரி, அது அப்படி இருக்குது. அது ஆரம்பத்துல ஹரிசிங்னு சொல்லக்கூடிய மன்னன் வந்து கடைசா காஷ்மீரை வந்து அதுவரை காலமும் பாகிஸ்தானோட சேர்ந்து இருந்த காஷ்மீர். ஆனா அதை கடைசி ஆட்சி செஞ்ச ஹரிசிங் என்ற ஒரு மன்னன் வந்து என்ன செஞ்சிட்டான், அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான், இது இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி. அண்டு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீருக்காக இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டை பிடிச்சிட்டே இருக்குது. இது வந்து அந்த அமரன் படத்துலயும் வருது. பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் பாக்குறல்ல, அமரன் படத்துல சொல்லி காட்டுறாங்க தானே. அமரன் படம் அது என்ன கற்பனை கதையா? நிஜ படம். என்ன அதாவது இராணுவ அதிகாரி ஒருத்தரை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற காலதான் அது. சரி, ஓகே. அப்ப தென் இவ்வளவுதான் நீ நினைக்கிற சாப்டர். அப்டேட்ல சொல்றேன்டா,
குரூப்ல ஒரு இதொண்டு போட்டேன் நியூஸ் ஒன்று இந்த இப்ப ரீசெண்டா ஆனது என்ன 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 அது விளக்கம் வாசிங்க பாவம் அது என்னது சுதந்திர கொஞ்சம் தினம் சோமாலியா வாசிங்க அதை வச்சு சுதந்திர தினம் கொண்டாடு. சோமாலியாவில இருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது தனிநாடாக பிரிக்கப்பட்டு தனிநாடு சோமாலியா தான் அது சோமாலியாவுக்குள்ளுக்கு ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறாங்க பிரிஞ்சு போய் பிரிஞ்சு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அவங்க பிரிஞ்சு போய் இப்போ ஒரு புது நாடா தோற்றம் பெற்றீங்க அவங்களோட பேர் என்ன அந்த நாட்டு இப்ப சோமாலிலாந்து சோமாலாந்தா சோமாலிலாந்து சோமாலிலாந்தா என்ன இப்படி ஒவ்வொரு பேர் சொல்றீங்க போட்டிக்கிறேன் குரூப்ல சோமாலிலந்து சோமாலிலந்து நான் தமிழும் படிச்சு தர வேண்டிய வரும்போது தெரியா என்ன அப்படின்னு ஓம் சார், ஓம் சார். என்ன நாடுமா வாசிங்க அழகா போட்டிக்கிறேன் நம்ம வாசிங்கம்மா சோமாலியாவில் இருந்து சோமாலியாவில் இருந்து அதான் பேர் சோமாலிலாந்து சரி சரி அப்ப சொல்லிக்கல அத சோமாலி அதான் சோமாலிலாந்து சோமாலிலாந்து பிரிஞ்சு சோமாலிலாந்து தனிநாடா பிரிஞ்சு சோமாலிலாந்துன்னு பேர் வச்சுக்கிறாங்க இது அரசு உருவாக்க முரண்பாட்டுக்கு கரண்ட் அப்டேட் எல்டிடியை நீங்க கொடுக்கலாம் அதோட சேர்த்து இதை நீங்க கொடுங்க சோமாலியா வந்து சோமாலிலாந்து இல்ல தனிநாடு பெய்திக்கு நீங்க கொடுத்தாலே புள்ள இந்த வருஷம் படிச்சிக்குது அப்டேட்டோட இருந்துக்குது நியூஸ் பார்த்திக்குதுன்னு அந்த வேர்ட்லயே எக்ஸாமே புரிஞ்சு கொள்ளாரு மார்க்ஸை குறைச்சலுமா ஏலா பொலிட்டிக்கலா 10க்கு 10 ஒரு நாளும் போடுறல 10க்கு 9 10க்கு 8 தான் போடுற ஏண்டா 10 இப்ப நீங்க அதை போட்டா 10க்கு 10 போடுவாங்க நடைமுறை அறிவி நடைமுறை சாப்டர் கிளியரா இவ்வளவுதான் விஷயம் இப்ப ஏதாவது அந்த டவுட் இருந்தா எனி டவுட் ஓகே பிள்ளை சந்தேகம் கிளியர் ஆனால் நாங்க சமரிவுக்கு நுழைவோமா சமரிக்க நுழைவோமா ஓகே பிள்ளை நாங்க இப்ப இன்றைய பாட வேலையில முரண்பாடு மற்றும் முரண்பாடு தீர்வுகள் சம்பந்தமான யூனிட்டை ஒபிஷியலாக நாங்க ஆரம்பிச்சு வச்சிருந்தோம் ஸோ நாங்க இன்றைய பாட வேலையில முரண்பாடுண்டா என்னன்னு பார்த்திருந்தோம் முரண்பாட்டோட செயற்பாடுகள் பார்த்திருந்தோம் அதே மாதிரி முரண்பாட்டோட வகைகள் 3ஆ பிரியுது எளிய வகைப்படுத்தல் 4 அந்த 4ஐயும் பார்த்திருந்தோம் அதே மாதிரி 2வது செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல் 2ஆ பிரியுது அந்த 2ஐயும் பார்த்திருந்தோம் அதே மாதிரி அரசியல் வகைப்படுத்தல் முக்கியமாக 3ஆ பிரியுது அந்த 3ஐயும் நாங்க பார்த்து இன்றைய பாட வேலையை எண்ட் செஷனுக்கு கொண்டு வந்திருந்தோம் ஸோ நாங்க இன்றைக்கு பார்த்த வேர்ட் ஃபைல்ல காட்டினது அதே மாதிரி நடைமுறையா பேக்ரவுண்ட்ல போட்டது நடைமுறை யுத்தம் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தம் அதே மாதிரி சோமாலியா வந்து சோமாலிலாந்து பிரிஞ்சு போனது இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக சொல்றது அல்ல இதெல்லாம் நடைமுறை அறிவோட நாங்க சொல்றது குறிப்பாக இதுல அணு ஆயுதம் சம்பந்தமா படிச்சோம் கோல்டு வார் சம்பந்தமா படிச்சோம் இதெல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்குது பட் இன்னைக்கு நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தீங்க இதெல்லாம் உங்களோட படிச்சது கேட்டது பார்த்தது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் உங்களோட எக்ஸாம்ல நீங்க விடையாக கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இதெல்லாமே சொல்லியிருந்தேன் எனவே திரும்ப திரும்ப மீட்டுங்க நல்லா படிங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் மீண்டும் அடுத்த பாட வேலையில மீதி பாதையில சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் நைட் வணக்கம் வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு